உள்துறை அமைச்சராக இருந்தவர், தற்போது நாடாளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக உள்ளவர். எல்லாவற்றையும் தாண்டி அந்த சிங்கமுனரி காரைக்குடி குளத்தில் இனிமையான நீரை பருகின்ற அந்த மண்ணின் மைந்தராக இருந்து வந்தவர். ஐயா அவர்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. சிவகங்கையில் தோழியர் கண்ணகி அவர்களோடு உங்களை வந்து நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் ஆழ்ந்த தமிழ் இலக்கியத்தில் வேறுவிட்டு இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் பொருளாதார கொள்கைகள் சார்ந்த ஒரு பக்கம்தான் நம்ம நாட்டுக்கு தெரிகிறது. அவருடைய இலக்கிய அந்த ஆளுமை என்பது அவர் எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளின் நேரத்தில் வைத்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, உங்களையும் வருக வருக என்று என்சி நீச்சல் புத்தகத்தின் சாட்டி வருக வருக என்று வரவேற்கிறேன். கவிஞர் சக்தி அவர்களுடைய நூல் மிக சிறந்த தயாரிப்பாக வந்திருக்கிறது. அனைவரும் இந்த நேரத்தில் வாங்கி பயன்பெற வேண்டும். இன்றைக்கு வாங்கினால் 20% கல்வி உண்டு என்று இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நியூஸ் அஞ்சலி புத்தக நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநர் திரு கருப்பையா சந்தானம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவையில் இருக்கும் சான்றோர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. அதற்கடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் மத்திய நிதித்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு திரு சிதம்பரம் ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திய நியூஸ் அஞ்சல் புத்தக நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சந்தானம் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு அமைச்சர் சிதம்பரம் ஐயா அவர்கள் நம்முடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர், சிந்திவெளி ஆய்வாளர், சங்க இலக்கிய ஆய்வாளர் என பணியும் பெற்ற ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார். நன்றி. நூலை பெற்று நூல் ஆய்வுரை செய்வதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் கேரள மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் எல் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சந்தானம் ஐயா அவர்கள் சிறப்பு செல்வார். நன்றியுரையாற்ற இருக்கும் நியூஸ் அஞ்சலி புத்தக நிறுவனத்தினுடைய முதுநிலை விற்பனை சீரமைப்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சந்தானம் ஐயா சிறப்பு செய்வார்கள். நன்றி ஐயா. இந்த மன்றத்திலே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் வெளியிடுவது என்பது மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான மாலை பொழுது. ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், தீபாவளி கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்,
புத்தாண்டு கொண்டாட்டம் போல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். ரொம்ப சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நூல் வெளியிடுவது என்பது ரொம்ப சுலபம். அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர்கள் ரொம்ப சிரமம்னாங்க. ஒன்றும் சிரமமே கிடையாது. ஒரு ரிப்பன் இருக்கும், அதை பிரிச்சுட்டா நூல் வெளியிட்டுடலாம். அதை பிள்ளை பேருக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். பிள்ளை பேரு பெண்களுக்குத்தான் அதனுடைய சிரமம் தெரியும், ஆண்களுக்கு தெரியறது வாய்ப்பில்லை. 9 மாதங்கள் நொந்து பெறுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனா அப்படி நொந்து பெறுவதாக எனக்கு தெரியல. நாள் ஒன்றுக்கு இந்தியாவில் 70,000 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதனால நொந்தாலும் மகிழ்ச்சியோடு தான் பெறுகிறார்கள். அதை போல நூல் வெளியீட்டை மகிழ்ச்சியாக எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு முகவுரையாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே, சென்னை போக்குவரத்துல சிக்கி சிறிது நேரத்துல வரவிருக்கும் திரு முருகேச பாண்டியன் அவர்களே, கேரள மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் ராமமூர்த்தி அவர்களே, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு க சந்தானம் அவர்களே, முதுநிலை விற்பனை சீரமைப்பாளர் திரு ஆ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நூலாசிரியர் எனக்கு ஒரு 2 ஆண்டுகளாக அறிமுகமாகி நண்பராக மாறியிருக்கிற கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே, திருமதி சக்தி ஜோதியினுடைய குடும்பத்தினர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, தென் மாவட்டத்தை பற்றியெல்லாம் திரு சந்தானம் சொன்னார். எல்லாருமே தென் மாவட்டம் என்று திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேற்கு மலை சாரல் சிறுமலைன்னு சொல்லும் போது இனிமைன்னு முடிச்சிட்டாரு. சிறுமலைன்னா வாழைப்பழத்தை சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சேன். அதை போல தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் என்பதில் தென் மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே பெருமை அடைகிறேன். அதை போல தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலேயும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நாடக ஆசிரியர்கள் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் நடத்தக்கூடிய இலக்கிய நிகழ்ச்சிகளிலே தெரிகிறது. சின்ன சின்ன கிராமங்களிலே உள்ள தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது பரவலாக ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ் ஆர்வம் மாறவில்லை, வளரவில்லை என்பது ஒரு குறைதான். என்னுடைய கருத்து, நூல்களை வாங்கி படிப்பவர்கள் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் எந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இருக்கிறது. தமிழ் நூல்களை வாங்கி படிப்பவர்கள் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்று கணக்கிட முடியும். இப்ப முன்னாடி எல்லாம் ரயில்ல போகும்போது எல்லாரும் ஒரு நூலை வாங்கி படிப்பாங்க. ஏதோ ஒரு நாவல், இப்ப கீழே பார்த்தேன், ராஜேஷ்குமார் என்பவர் 1500 நூல்களை எழுதியிருக்கிறார்னு பார்த்தேன்.
ஒரு ராஜேஷ்குமார் நூலை பல பேர் ரயிலில் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். சுஜாதா நூல்களை படிப்பாங்க. இப்போ எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் படிக்கிறது கிடையாது. விமானத்தில் போனாலும் அதான். விமானத்தில் போனால் ஒரு 10 பேரில் 4 பேராவது நூல்களை படிப்பார்கள். இந்த 10 பேரில் 11 பேரும் ஃபோனை தான் பார்க்குறாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸும் உட்கார்ந்துருக்கும் போது ஃபோனை தான் பார்க்குறாங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ் நூல்களை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் இன்று ஒரு நூலை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நூலாசிரியர் திருமதி சக்தி ஜோதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்க இலக்கியம், உடல், மனம், மொழி என்ற நூலின் ஆசிரியர் திருமதி சக்தி ஜோதி அவர்கள் எனக்கு கவிஞராக, எழுத்தாளராக அறிமுகமாகவில்லை. விவசாயம், தொழில் மற்றும் பெண் கல்வியை முன்னிலைப்படுத்தி செயல்படும் தனியார் நிறுவனத்தின் நிர்வாகியாகத்தான் எனக்கு அறிமுகமானார். எனக்கு அறிமுகமான பிறகு அவருடைய நூல்களை ஒவ்வொன்றாக தந்தார். அதில் ஒரு கவிதை தொகுதியை படித்த பிறகு அவருக்கு நினைவிருக்கலாம், நான் ஒரு முறை சொன்னேன், இந்த கவிதை தொகுதியில பல கவிதைகளில் கதையின் விதை இருக்கிறது. அந்த விதையை சிறுகதையாக, குறுநாவலாக எழுதுங்களேன் என்று சொன்னேன். எழுதுனதாக எனக்கு தெரியல, எழுதுகிறாரோ ஒருவேளை. ஆனால் அவர் கவிஞராக மட்டும் இருந்தால் போதாது, சிறுகதை ஆசிரியராக, குறுநாவல் ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவரை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் ஒரு கனமான நூல், ஒரு இலக்கிய ஆராய்ச்சி நூல். சங்ககால பாடல்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல். சங்க இலக்கியத்தில் பெண்ணை முன்னிலைப்படுத்தி இயற்றப்பட்ட பாடல்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல். இந்த கருத்தையே பேராசிரியர் முனைவர் திரு எல் ராமமூர்த்தி அவர்கள் சங்க காலத்தில் பல்வேறு பாத்திரங்களாக ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பாக பெண்ணை ஆசிரியர் கட்டமைத்துள்ளார் என எழுதியிருக்கிறார் அணிந்துரையில். அந்த உயிர்ப்பு என்ற வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் அணிந்துரையில் எழுதிய வாசகம் சங்க காலத்தில் பல்வேறு பாத்திரங்களாக ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பாக பெண்ணை ஆசிரியர் கட்டமைத்துள்ளார் என்று அணிந்துரையில் எழுதியிருக்கிறார். இந்த நூலை எடுத்தேன், படித்தேன், முடித்தேன் என்றெல்லாம் படிக்க முடியாது. நான் உங்களை அச்சப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆனால் நூலை எடுத்தேன், படித்தேன், முடித்தேன்னு படிக்க முடியாது. ஒரே மூச்சில் 415 பக்கங்களையும் படிக்க முடியாது.
நானும் படிக்கவில்லை. இயலாக பகுதி பகுதியாகத்தான் படிக்க முடியும். இந்த நூல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு, தமிழ் ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, தமிழ் சான்றோர்களுக்கு, சமூகவியல் மற்றும் வரலாற்றில் ஈடுபாடு கொண்டவர்களுக்காக எழுதப்பட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக மற்றவங்க படிக்கப்படாதுன்னு கிடையாது, படிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக படிக்கலாம், கொஞ்சம் கவனத்தோடு படிக்கணும். இந்த நூலின் முதல் படியை பெறுபவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை பற்றிய அறிமுகமெல்லாம் தேவையில்லை. தமிழ் இளநிலை படிப்பு, தமிழில் முதுநிலை படிப்பு, ஐஏஎஸ் தேர்வை தமிழிலே எழுதிய முதல் மாணவர் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாவிட்டா இன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். இப்பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை சொன்னார். எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவருடைய தலைமையிலே சீராக சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன். ஆய்வுரை செய்ய உள்ளவர்கள் இருவர். ஒருவர் பேராசிரியர் எல் ராமமூர்த்தி அவர்கள். அவர்கள் பல பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றி இன்று கேரள மத்திய பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறார். மற்றொருவர் இலக்கிய விமர்சன கட்டுரைகளை எழுதியுள்ள திரு நா. முருகேசபாண்டியன் அவர்கள் சங்ககால பெண் புலவர்கள் என்று ஒரு நூலினுடைய ஆசிரியர். மூவருமே தமிழ் அறிஞர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அந்த மூன்று தமிழ் அறிஞர்களுக்கும் போதுமான நேரத்தை இந்த விழாவிலே ஒதுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டு பண்பாடு என்று பல இடங்களில் இந்த நூல் குறிப்பிடுகிறது. பெண்களின் நிலை என்பது குறித்து எழுதும்போது பண்பாடு என்ற சொல் பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு என்பது பெண் என்ற அந்த நூலில் அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது. அதைத்தான் பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சங்க காலத்தில் தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு என்பது பெண். நூலாசிரியரும் உடன்படுகிறார். அதை பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் சமூக உருவாக்கத்தில் தாய்வழி சமூக அமைப்பு எப்படி அடிப்படையாக விளங்கியது என்பதை மானுடவியல் நோக்கில் ஆசிரியர் ஆராய்ந்துள்ளார் என்று திரு முருகேசபாண்டியர் குறிப்பிடுகிறார். தாய்வழி சமுதாயம் என்பது அன்றைய சேரநாடு, இன்றைய கேரளத்தில் தான் இருக்கிறதாக எனக்கு தெரியுது. ஆனால் தாய்வழி சமுதாயத்தை தழுவித்தான் தமிழ் பண்பாடு இருந்தது என்று இலக்கிய விமர்சகர் திரு முருகேசபாண்டியன் அவர் குறிப்பிடுகிறார். உடல்களை பிரித்து பெண் உடல்களை இரண்டாம் நிலைக்கு ஒதுக்கும் போக்கு சங்க காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆண் உடல் பெண் உடல்
இரண்டையும் பிரித்து பெண் உடலை பின்னுக்கு தள்ளுவது சங்க காலத்திலேயே இருந்தது என்று ஆதாரங்களோடு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார், விமர்சகரும் குறிப்பிட்டிருக்கிறார். இது நூலாசிரியரின் கருத்து என்ன? அடிமைப்படுத்தியோ ஆயுதங்களை கொண்டோ அந்த அடிமைத்தனம் உருவாக்கப்படவில்லை. யாரும் யாரையும் அடிமைப்படுத்தியோ யாரையும் ஆயுதங்களை கொண்டோ அந்த அடிமைத்தனத்தை உருவாக்கவில்லை. காதல், காமம், தாய்மை, தியாகம் போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் கருத்தியல் ரீதியாகத்தான் ஆணாதிக்கம் நிகழ்த்தப்பட்டது என்பது ஆசிரியரின் கூற்று. இது விவாதத்துக்குரிய கூற்று. கருத்தியல் ரீதியாகத்தான் ஆணாதிக்கம் சங்ககால தமிழ்நாட்டில் ஏற்பட்டது என்று நூலாசிரியருடைய கருத்து. தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டி நாணமும் கற்பும் பெண்ணுக்குரியது, பெருமையும் வலிமையும் ஆணுக்குரியது. நாணமும் கற்பும் பெண்ணுக்குரியது, பெருமையும் வலிமையும் ஆணுக்குரியது என்ற சங்ககால சமுதாயம் முன்னிலைப்படுத்தியது என்றும் நூலாசிரியர் கூறுகிறார். எந்த சூழலிலும் ஆணை சார்ந்து இயங்குபவள் பெண் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையும் ஆணை சார்ந்துதான் பெண் இயங்குகிறாள் என்று சங்க கால பாடல்களிலே தொல்காப்பியத்திலே கூட குறிப்பிட்டிருப்பதாக நூலாசிரியர் சொல்கிறார். பெண் உடல் அதற்கே உரித்தான இன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்ட தனித்த உயிரென்று கருதாமல் ஆண் மைய சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படும் என்ற கருத்தியல் சங்க இலக்கியத்தின் வாயிலாக பரவலாக்கப்பட்டன என்று ஆசிரியரின் முடிவு. மீண்டும் சொல்கிறேன், பெண் உடல் அதற்கே உரித்தான இன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்ட தனித்து உயிரென்று கருதாமல் ஆண் மைய சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படுவதுதான் பெண் உடல் என்று கருத்தியல் சங்க இலக்கியத்தில் வாயிலாக பரவலாக்கப்பட்டன என்பது ஆசிரியரின் முடிவு. பொருளாதாரம் சார்ந்த தங்கள் வாழ்வாதாரத்தையும் ஆண்களை எதிர்பார்த்தே அமைத்துக் கொள்ளும் கட்டாயம் பெண்களுக்கு ஏற்பட்டது என்றும் சொல்கிறார். பொருளாதாரம் சார்ந்த தங்கள் வாழ்வாதாரத்தையும் ஆண்களை சார்ந்தே ஆண்களை எதிர்பார்த்தே அமைத்துக் கொள்ளும் கட்டாயம் பெண்களுக்கு இருந்தது என்றும் சொல்கிறார். இதற்கெல்லாம் நிறைய பாடல்களை ஆதாரம் காட்டுகிறார். இதுதான் சங்ககால பெண்களின் நிலை என்று எடுத்துக்கொள்வதா என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. இதுதான் சங்ககால பெண்களின் நிலை என்றால் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இது சரியான எண்ணமாக இருந்தால் சங்ககால தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு பெண் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டும். பெண் உடல் பெண்ணுக்கு தள்ளப்படுகிறது. கருத்தியல் மூலமாகத்தான் ஆண்கள் ஆதிக்கம் ஏற்பட்டது என்றால் சங்ககாலத்தில் பண்பாட்டின் உயிர்ப்பு பெண் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற சர்ச்சை எழுகிறது. சங்ககால புலவர்கள் பெண்களை பற்றிய
ஒரு கற்பனைவாதத்தை, இலட்சியவாதத்தை, புனைவியத்தை முன்வைத்தார்களா என்று கேட்க தோன்றுகிறது. இந்த உயிர்ப்பு என்பது ஒரு கற்பனைவாதமா, இலட்சியவாதமா, இல்ல யதார்த்தமாக இருந்ததா என்ற கேள்விக்கு பலர் பதில் சொல்வார்கள் என்று நம்புகிறேன். காலப்போக்கில் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஒரே வாழ்வையை எல்லா பெண்களும் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேராசிரியர் திரு எல் ராமமூர்த்தியின் அணிந்துரையில் சொல்லியிருப்பது எல்லா நாடுகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்தியாவின் பெரும்பான்மை பெண்களுக்கு பொருந்தும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அன்றிலிருந்து இன்று வரையிலும், அன்றிலிருந்தன 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 2300 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க கூடியிருக்கிறோமே, இன்று வரையிலும் ஒரே வாழ்வையை எல்லா பெண்களும் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பேராசிரியர் ராமமூர்த்தியுடைய முடிவு. இந்தியாவின் பெரும்பான்மை பெண்களுக்கு பொருந்தும் என்றே தோன்றுகிறது. தமிழ் பண்பாடு 2300 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலையில்தான் இருக்கிறதா? கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தமிழ் பண்பாட்டில் பெண்ணினத்தை பொறுத்தவரை மாற்றங்களை ஏற்படுத்தவில்லையா? இதெல்லாம் கேட்கணும். இந்த நூலை படித்த பிறகு இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கணும். ஒரு சமுதாயத்தின் உடைய தலைவர்கள், மக்கள், அறிவார்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு, எழுத்தறிவு என்பது 80% தாண்டிவிட்டது. இந்த கேள்வியை கேட்கணும். 2300 ஆண்டுகளாக பெண் இனம் என்பது திரும்ப திரும்ப அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கேள்விகளை கேட்க இந்த நூலை படித்த பிறகு எனக்கு தோன்றுகிறது. இந்த நூல் என்னை தூண்டுகிறது. இந்த கேள்விகளோடு என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக முடித்து இந்த நூலை வெளியிடுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நூலாசிரியரை மீண்டும் பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். மதுரை எல்லாம் கிட்டத்தட்ட மதுரை மட்டும் கிடையாது, தென் மாவட்டம் கூட கிடையாது, பக்கத்து ஊர் எல்லாம் அது இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அது அந்த வகையில் மிக மகிழ்ச்சியான இந்த நூலை ஓடிக்கிட்டே ஒரு மாதிரி படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சதுன்னு கேட்டால் ஐயா சொன்னது மாதிரி முழுக்க படிக்கலை, அங்கங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத. முருகேச பாண்டியன் இந்த ஆய்வுரை இதில் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரை, வாழ்த்துறை, இவருடைய ராமமூர்த்தி இதையும் படித்தேன். பொதுவாக முருகேச பாண்டியனும் நானும் 2025 ஒரு ஐயம்பாளையத்திலிருந்து சங்க இலக்கியம் பற்றிய ஒரு நூலை சென்னையில் முன்னாள் நிதியமைச்சர் வெளியிடும் நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பேசுவோம்னு எங்களுடைய ஆசிரியர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி படித்தோம்னு சொல்ல வந்தேன். நாங்கள் இருவரும் வகுப்பு தோழர்கள். மிகவும் மகிழ்ச்சி நாங்கள் கலந்து கொள்வதில். 17 நூல்களை எழுதிய ஒருவருடைய நூலை 17 நூல்களை எழுதிய ஒருவன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டதும் ஒரு சிறப்பானதாக தான் நினைக்கிறேன். இந்த நூலை பார்க்கும்போது, தலைப்பை பார்க்கும்போது எனக்கு தோணுது சங்க இலக்கியம், இந்த உடல் மனம் மொழி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இன்னும் சுருக்கமாக இன்னொரு வகையில் சொல்றாங்க. பொருளதிகாரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதான் இந்த உடல் மனம் மொழி அப்படிங்கிறது. முழுக்க கிட்டத்தட்ட ஒரு அக இலக்கியம், சமூக அமைப்பு இது சார்ந்து பேசுது. ஆக பொருளதிகாரம் என்ன பேசுதுங்கிறத, சங்க இலக்கியம் எப்படி சொல்றதுங்கிறத அவங்க ஒரு பெரிய ஆய்வு முறையில அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக என்னைய பொதுவாக அடையாளப்படுத்துறவங்க என்னுடைய புத்தகங்கள் எதுலையுமே 17 நூல்கள்ல எதுலையுமே ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காது. ஆர் பாலகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் நான். அதுக்கு மேல எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா தமிழ் மாணவன்கிற அடையாளம் மட்டும்தான். அப்புறம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இவர் எப்பயுமே ஊர் பெயரை நோண்டிக்கிட்டே இருப்பாரு அப்படிம்பாங்க. பொதுவாக கம்ப்யூட்டர்ல இடப்பெயர், அப்ப என்னுடைய ஆய்வுக்களமே இடப்பெயர் தான்.
கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை சிந்துவெளியில் கண்டுபிடித்த போதுதான் எனக்கு ஒரு பெரிய திறப்பு ஏற்பட்டதாக அதனால வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள், தமிழி கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய பெயர்கள், இந்த மாதிரி எல்லா பெயர்களையும், மனிதர்கள் பெயர், ஊர்களின் பெயர், இதெல்லாம் தொகுத்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் மூலமா அதை கம்பேர் பண்ணி நான் பண்ணிட்டு இருப்பேன். பொதுவாக இந்த நேம்ஸ் பற்றிய ஸ்டடீஸ்க்கு வந்து ஆனோமாஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர், இடப்பெயர்கள். ஆனோமாஸ்டிக்ஸ் வந்து பெயர் ஆய்வு. அதில் இடப்பெயரை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா டோப்போனைமி, மனிதர்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆந்த்ரோபோனைமி, அப்புறம் நீர்நிலைகளுடைய பெயர்னா ஹைட்ரோனமி, அப்புறம் ஓரோனமி, தெருக்கள் பெயர், இப்படி இருக்கும். இப்போ கொற்கையோர் அப்படின்னு சொன்னா டிமோனியம் அப்படின்னு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதுவரைக்கும் நானே பார்க்காத ஒரு பேர் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. டெக்னோனைமீன். அதாவது ஒரு 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 தந்தை வந்து சேயின் மூலமாக, குழந்தையின் மூலமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை வந்து டெக்னோனைமி அப்படின்னு சங்க இலக்கியத்துல வந்து அதை அவங்க எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு தாய்வழி சமூகம், பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாய்வழி சமூகம், அப்புறம் வளமை சார்ந்த ஃபெர்டிலிட்டி கல்ட், இதுல இருந்து தான் உருவாக்குகிறது. அப்ப தாய்வழி சமூகம், சங்க இலக்கியம் வந்து தாய்வழி சமூகத்தை மட்டும் சொல்ல, தாய்வழி சமூகத்தினுடைய எச்சங்கள் இருக்குமே தவிர அது ஒரு தந்தை வழி சமூகம்ங்கிறதுக்கான யதார்த்தமா இருக்கு. ஆனா அதனுடைய தொடர்ச்சியை சொல்லும் போது இவன் வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றது தந்தையின் மூலமாக அடையாளப்படுத்துறது. ஆனால் இவன் இன்னாருடைய தந்தை அப்படின்னு சொல்றது வந்து டெக்னோனைமி, செய்வெளி அழைத்தல், அடையாளப்படுத்துதல் அப்படின்னு அந்த பெயரை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு புதிய தகவல் தான். இப்படி இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இந்த ஆய்வு கண்ணோட்டம் வந்து எனக்கு ஒரு ஒரு தெளிவான கண்ணோட்டமா இருக்கு. இதுல ஒரு தமிழ் இலக்கியங்களை பத்தி, சங்க இலக்கியத்தை பத்தி ஆய்வு பண்ணி முனைவர் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, கவிதை எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க தமிழ் பேராசிரியர் இல்லைங்கிறதா முக்கியம். இன்னைக்கு காலையில தொலைபேசியில பேசும்போது சொன்னேன், அது மிக முக்கியமான ஒரு இதா வந்து நான் வந்து திருப்பி சொல்ல விரும்புறது அதான். ஒருவர் வந்து தமிழ் சார்ந்து இயங்குபவர், அவர் இன்னமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் இலக்கியம் விதித்ததே இல்லை. நீங்க தமிழ் இலக்கிய சங்க இலக்கியத்தை போய் பாத்தீங்கன்னா பெண் கவிஞர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. சிலர் 32 சிலர் 41 அதிகமா பெண் கவிஞர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பின்னணி என்ன, கவிதை எழுதுறவங்க எல்லாம் என்னென்னவா இருந்தாங்க? அறுவை வட்டனார் இருக்கலாம். அறுவை வட்டனார் ஜவுளி வியாபாரம் பண்றவர், பொன் வணிகனார், கூல வணிகனார், அப்புறம் தானிய வியாபாரம் பண்றவர், கணக்காயனார் மகனார், குறமகள் இளவையினியார், இப்படின்னு நம்ம வெண்ணி குயத்தியார், வெவ்வேறு தொழில், ஆண் பெண், இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியதுதான் தொகுத்ததான் இந்த சங்க இலக்கியம். இதுல வந்து இவர் வந்து பேராசிரியரா இருந்தாரு, இவர் ஆசிரியரா இருந்தாங்கிற அவசியம் இல்லை. இவங்க வேறு துறை. அதான் சிதம்பரம் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி, அவர்களை வந்து அவர் கவிஞரா அறியல, நான் ஒரு எழுத்தாளர் அறியல, ஒரு ஒரு தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு நிறுவனத்தினுடைய பிரதிநிதியா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதன் மூலமா தான் மற்ற பன்முகம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அங்கதான் வந்து இந்த நூலை, சங்க இலக்கியத்தை இவ்வளவு ஆழமா கோட்பாடு சார்ந்து இந்த நூல்ல வந்து ரொம்ப படிச்சதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு உடனே தொலைபேசியில சொன்னேன், இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் ராமமூர்த்தி அவர்களும் முருகேச பாண்டியனும் அவ்வளவு எளிதா வந்து ஒரு நூலை பற்றி எழுதக்கூடிய கிடையாது. அவங்களும் இதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதுல வந்து சில நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா, இந்த உடல், மனம், மொழி அப்படிங்கிற இந்த 3 கான்செப்ட்ல சங்க இலக்கியத்தினுடைய அதனுடைய உடல், அதனுடைய மனம், அதனுடைய மொழி, இது வந்து நான் பொருளதிகாரத்தினுடைய இன்னொரு வகையா அந்த பொருளதிகாரத்தை சொல்றதுன்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உடல் சொல்லும் போதே நீங்க வந்து இது வந்து இயற்கை சூழல் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல் பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றதே வந்து முதல் பொருள் வந்து நிலமும் பொழுதும். ஒரு இடம், ஒரு நிலம், குறிஞ்சி நிலம், முல்லை நிலம் அப்படின்னு ஒரு நிலம். அந்த நிலத்துல வந்து அந்த நிகழ்ச்சி வந்து காலையில் நடக்குதா, மாலையில் நடக்குதா, இரவுல நடக்குதா அப்படிங்கிற பொழுது. அது வந்து முன்பணி காலம், பின்பணி காலம், இந்த மாதிரி பெரும்பொழுது, சிறுபொழுது. ஆக அந்த பாடியா, அது நிகழும் இடமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனா அந்த இலக்கியத்துக்கு ஒரு மனம் இருக்கு. அது வர்ற கதாபாத்திரங்கள் யாரா இருந்த ஆண், பெண், இவங்களுக்கு ஒரு மனம் இருக்கு. அந்த மனம் இயங்குறது, ஒரு சில நேரம் இயங்குது, சில நேரம் காதல்ல தவிக்குது, சில நேரங்கள கோவப்படுது, சில நேரங்கள் இயங்குது. இந்த மாதிரியான அதனுடைய மனத்தினுடைய இருக்குதுங்களா, அது வந்து ஒரு வகையில் வந்து ஒரு உரிப்பொருள் தான். அது இறங்குதல் வெத்தல், அந்த மாதிரி காத்திருத்தல், இல்லிருத்தல், இந்த மாதிரியான உணர்வுகளை இந்த மனம் அது சொல்லுது. அதை சொல்றக்கூடிய மீடியமா தான் அந்த மொழி இருக்கு.
அது கவிதையா இருக்கு. அந்த கவிதைக்குள்ள வந்து அதை காட்சிப்படுத்துறதுக்காக இந்த கருப்பொருள்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். இந்த கருப்பொருள் சொல்லும் போது தொல்காப்பியர் வந்து தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தியால் அப்படின்னு சொல்வார். அங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து ஒரு ஒரு இந்த இலக்கியத்தை அதனுடைய உடல் நிலம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடமாகவும் அதில் மனம் வந்து அதில் வரக்கூடிய கதை மாந்தருடைய மனம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத இது காதல் பற்றி இருக்கும்போது அதனுடைய மொழியாக அதனுடைய செய்யுளாக அதனுடைய கருப்பொருளாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதை சொல்லி வர்றதை வந்து அவர் சில நிறைய இடங்கள்ல வந்து தாய் வழி சமூகம் எப்படி தோன்றியது உலகளாவிய லெவல்ல ரெண்டு தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஒரு கிளாரிட்டி அபவுட் தி கான்செப்சுவல் கிளாரிட்டி, அதாவது கோட்பாடு சார்ந்த தெளிவு. இந்த கோட்பாடு சார்ந்த தெளிவுனா ஒரு ஒரு இலக்கியத்தை படிச்சுட்டு அந்த இலக்கியத்துக்கு ஏதாவது பொழிப்புரை எழுதிட்டு ஒரு தெளிவுரை எழுதிட்டு இப்படி இருக்கு நல்லா இருக்கு நயம் பாராட்டலாம், அது ஒரு வகையான அணுகுமுறை. ஆனா அதை சொல்ல வர்ற விஷயம் வந்து நான் வந்து சக்தி ஜோதியினுடைய நூல்ல நான் பார்த்தது வந்து ஒரு வகையான ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஒரு டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கு. இதை வந்து ஒரு ஒரு அதை தான் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து நான் ஒரு டிரான்ஸ்டிசிப்ளினரி ஒரு சுயேட்சையான எந்த கட்டுக்குள் இயங்காத ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு ஒரு மொழி அது பேசணும். அது வந்து டிரான்ஸ்டிசிப்ளினரியா தான் இருக்க முடியும். ஒரு கோட்பாடை சொல்லணும், அதுல உளவியல் வந்தா உளவியல் சார்ந்து அது பேசணும். அது ஒரு பொருளாதாரம் சேர்ந்து பேசுதுன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்து பேசணும். அப்ப அந்த ஒரு இலக்கியத்துக்குள்ள யூ வில் டாக் அபவுட் எக்கனாமிக்ஸ், நீங்க சைக்காலஜியை பேசுவீங்க, நீங்க வந்து உடல் மொழியை பத்தி பேசுவீங்க. இது மாதிரியான ஒரு டிரான்ஸ்டிசிப்ளினரி ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் இந்த புத்தகத்தில் இருக்கு. சங்க இலக்கியமே அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தான். சங்க இலக்கியமே அடிப்படையில் வந்து ஒரு 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 சமூகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்ப நீங்க வந்து பொருளாதாரம் தமிழுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க இலக்கியத்தை வந்து ஒரு தனித்துவமான இலக்கியம். நான் அடிக்கடி பொதுவெளியில் பேசுவது உண்டு. மனிதர்களுக்கு வந்து 2 கைகள் தான் இருக்கிறது, இந்த 2 கையிலும் 2 நூல்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கையில் சங்க இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் ஏந்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திருக்குறளை பத்தி பேசும்போது கூட நீங்க பார்க்கும்போது எல்லாரும் அவருடைய அறத்துப்பால் பொருட்பாலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி ஆளுங்க அவருடைய காமத்துப்பாலை மட்டுமே பேசிக் கொண்டிருப்போம். அதை பற்றி மட்டுமே கவிதை எழுதுவோம். ஏனென்றால் வள்ளுவரின் வேட்டியின் நிறம் வெண்மை மட்டுமே அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பண்பாட்டு அரசியல் நுண்ணரசியலுக்காக அதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதை போலவே சங்க இலக்கியம் தான் ஒரு ஒரு இந்த சங்க இலக்கியம் பற்றிய என்னுடைய புரிதல் என்னவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, சங்க இலக்கியம் வந்து இந்திய துணைக்கண்டத்தை புரிந்து கொள்வதற்காக நிறைய பேர் சங்க இலக்கியத்தை வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு எல்லைக்குள் ஒரு மாவட்ட எல்லைக்குள் இந்த மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் இப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த சங்க இலக்கியத்தை நீங்க திறந்து பார்த்தாதான், நான்லாம் தொடர்ந்து படிக்காம நான் எம்ஏ முதுகலை மேல படிச்சதே கிடையாது தமிழ்ல. நான் முனைவர் பட்டம் வாங்கல. நான் வெளியில போயிட்டேன். நான் வந்து இந்திய ஆட்சி பணியில நுழைந்து பயிற்சிக்கு சென்றிருந்த காலத்துல தான் சிதம்பரம் ஐயா அவர்கள் வந்து இந்த யாருக்கு எந்த மாநிலத்துக்கு பணி போடுறதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய டிஓபிடியினுடைய அமைச்சரா வந்தாங்க. கிட்டத்தட்ட என்னை ஒரிசாவுக்கு அனுப்பினவரே அவர் தான். 85ல அவங்க வந்தாங்க. நான் 84 ஆகஸ்ட்ல போய் ட்ரைனிங்ல சேர்ந்தேன். அப்ப இருந்து அதுக்கு பின்னால நிதி அமைச்சரா இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலயும் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ வேலை பார்த்து தேர்தல் மேலாண்மை அது போய் நிதி செயலாளரா பல ஆண்டுகள் இருந்து 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 9 பட்ஜெட் ஹேண்டில் பண்ணி நாங்களும் இந்த பயணத்தில் வந்திருக்கும் போது என்னுடைய புரிதல் திருப்பி தொடர்ந்து படிக்காம ஒரு பத்திரிகையாளர் நான் தினமணிக்கு போய் வெளியில போனதுக்கு காரணம் சில கேள்வி. அந்த கேள்வி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத ஒரு விஷயத்த வந்து இன்னொரு வகையில அவர் சக்தி ஜோதி தொட்டிருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, பாலை என்பது இப்ப நம்ம பொதுவா சொல்லும் போது என்ன சொல்றோம், ஒரு 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 உலகத்தை சொல்லும் போது நானிலம்னே சொல்லி பழகிட்டோம். நானிலத்தை சேர்ந்தவர்களே நானிலம்ங்கிறது எல்லாருமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ரொம்ப கிளியரா தெரியும். அது மலை சார்ந்தது, காடு சார்ந்தது, வயல் வலை சார்ந்தது, கடல் சார்ந்ததுன்னு. ஆனா இந்த பாலை நிலத்துக்கு வந்து அந்த அன்பின் 5 நில நடுவுல வர்ற இந்த பாலை நிலம் தமிழ் நிலத்துக்கு இல்லை அப்படிங்கிறதான் ரொம்ப எளிதா சொல்றது. சக்தி ஜோதி கூட அதான் சொல்றாங்க, பாலை என்பது எல்லா திணையில் இருக்கக்கூடிய மனதில் இயங்குகிற ஒரு மாய நிலம் அப்படிதானே சொல்றீங்க. அது ஒரு பாலை என்பது ஒரு மாய நிலம் அப்படின்னு சக்தி ஜோதியும் சொல்றாங்க. ஆனா நான் அது ஒரு மாய நிலம் இல்லை அப்படிங்கிற சம்பந்தமா அது வந்து எந்த அளவுக்கு தெளிவானது கிடையாது. ஆனா அந்த மாதிரியான கேள்விகள் என்னை மாதிரியான ஒரு மாணவர் மனசுல தோன்றுனதுனாலதான் தொடர்ந்து படிக்காம வெளியில போயிட்டேன். எனக்கு தோன்ற கேள்வியை வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி ஒட்டகம் வந்தது, அந்த சங்க இலக்கியத்தில் அந்த ஒட்டகம் எப்படி வணிகர்களுடைய சுமையை, ஒட்டகம் சும்மா சர்க்கஸ்ல இருந்துச்சு அல்லது மெரினா பீச் நடந்து போச்சு அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கட்டி போட்டுதாங்கன்னா அதை பத்தி கவலை இல்லை. ஆனால்
அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய இந்த மெர்கன்டைல் மெட்டீரியல் தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகும்போது அதுக்கு பசி தாங்கல, அல்கு பசி. அந்த பசி தாங்காம எலும்பு திங்குது, வெள்ளை எலும்ப பாலைவனத்துல இருக்கும்போது. இது எப்படி இங்க வந்துச்சு? ஒரு ஒரு ஒட்டகம் படுத்திருக்கும் போது இது எப்படி ஒரு அகில் மர கட்டமா இருக்குன்னு எப்படி சங்க இலக்கியம் சொன்னது? இந்த மாதிரியான கேள்வி. இன்னும் சொல்ல போனா நான் வந்து தொடர்ந்து தமிழ் படிக்காம அதுக்கு 1000 காரணம் சொல்லியிருப்பேன். அப்ப வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, பத்திரிகையாளராக போயிட்டேன், ஐஏஎஸ்க்கு போயிட்டேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் தொடர்ந்து முனைவர் பட்டம் செய்யாமல் ஒரு கேள்வியை துரத்திய கேள்வி பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஜெய்சால்மரில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் சிந்துவெளியில் இருந்து எனக்கு விடை கிடைத்தது. ஒட்டகம் எலும்பை தின்னும். அதை சங்க இலக்கியம் தெரிந்ததுங்கும் போதுதான், அதை பார்க்கும் போதுதான் சங்க இலக்கியம் நமது தமிழ்நாட்டிற்கான இலக்கியம் மட்டுமல்ல, இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக இலக்கியம். இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். அதனால்தான் சிந்துவெளி சங்க இலக்கியம் என்பது ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றினுடைய புரிதலுக்கான திறவுகோல். அப்படி பார்க்கும்போது அங்க வந்து அங்க வந்து கவரிமா நரந்தை என்ற நறும்புள்ளை மாந்துவதோ, அது வந்து இமயமலையினுடைய உச்சியில் இருப்பதோ, பாலை நிலத்தில் வந்து வணிகர்களை சுமையை தூங்குவதோ எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. சங்க இலக்கியத்துல போற ஒரு தலைவன் வந்து போற போக்குல பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி சொல்றான் நந்தர்களுடைய நிலத்தை பத்தி. ஏதோ நந்தர்களுடைய ஆட்சி கால பகுதியை வந்து ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுறான். ஆக இது மாய நிலம் இல்லை என்பது எனது கருத்து. சக்தி ஜோதி அவர்கள் அதை மாய நிலம் என்று, அது பொதுவாக அப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்திருக்கிறது. 1952களில் பாலை சாங்ஸ் ஆஃப் தி பாலை திணை அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி தீசிஸே பண்ணியிருக்காங்க. அந்த பிஹெச்டி தீசிஸ்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதுல கேமல் என்ற சொல்லே இல்லை. சங்க இலக்கியத்தில் 2 முறை பயன்படுத்தப்படுகிற ஒட்டகத்தை வந்து எப்படி அழைக்கிறது தொல்காப்பியர் வந்து இலக்கணம் சொல்றார். ஒட்டகத்தை, ஆண் ஒட்டகத்தை என்ன சொல்லணும், பெண் ஒட்டகத்தை என்ன சொல்லணும், அது பேபி ஒட்டகத்தை, குழந்தை ஒட்டகத்தை எப்படி சொல்லணும்னு இந்த ஒட்டகம்ங்கிறது இந்த நிலத்தின், இந்த பண்பாட்டின் அல்லது ஒரு புரிதலின் ஒரு மரபினுடைய தொடர்ச்சியா இல்லாட்டினா தொல்காப்பியர் வந்து ஒட்டகத்தை எப்படி கூப்பிட்டான் என்ன? சோ சங்க இலக்கியம் எப்படி ஒட்டகத்தை சொல்லுது? ஆக பல வகைகளில் வந்து சங்க இலக்கியம் வந்து நமக்கு கிடைத்த எவ்வளவு காணாம போச்சுன்னு தெரியல. அனல்வாதத்திலையும் புனல்வாதத்திலையும் நாம் இழந்தது எவ்வளவு தெரியல. அதையெல்லாம் மீறி நம்ம கையில இருந்திருக்க தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் நாம திருப்பி ஐயா சொன்னது மாதிரி இந்த புத்தகம் வந்து அவ்வளவு எளிதா படிச்சிடற புத்தகம் கிடையாது. இந்த புத்தகத்தை ரொம்ப நேசிச்சு ரொம்ப கொஞ்சம் முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய புத்தகம். அது அவ்வளவு செய்திகள் இருக்கு. அதான் வந்து அவங்க வந்து ஒரு ஆய்வாளர் இந்த முனைவர் பட்டம் எழுதுன அந்த ஒரு நேர்த்தி, அதான் நான் சொன்னல கான்டெக்சுவல், அவர் கான்செப்சுவல் கிளாரிட்டி, அந்த கோட்பாடு பற்றிய தெளிவு. அப்புறம் வந்து இந்த நூல் உருவாக்கப்பட்ட முறை கூட அந்த டிஃப்ரெண்ட் டாபிக்ல வந்து கூற்றுனா என்ன, தாய்வழி சமூகம்னா இதெல்லாம் விளக்கிட்டு வந்ததுக்கு பின்னால வந்து சங்க இலக்கிய புலவர்கள் பற்றிய குறிப்பு, கலை சொல்லாக்கம்னு ஒன்று போட்டுட்டாங்க. இந்த கலை சொல்லாக்கம்னு இந்த புத்தகத்துல வருது. இப்ப நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்ததுக்கு பின்னால நாங்க எடுக்கிற பல்வேறு முயற்சிகள்ல வந்து இப்பயும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கிளாசரி. இப்போ என்கிட்ட வந்து ஒரு நரம்பியல் பற்றி, தலைக்காயத்தை பத்தி ஒருத்தர் புத்தகம் எழுதிட்டு வந்தார். அவர் பேர் திருவள்ளுவன், காரைக்காலில் இருக்காரு. அந்த புத்தகம் பார்த்தோன்னே எனக்கு வியப்பா இருந்தது. அவர் ஒரு மருத்துவர். நமக்கு தேவை வந்து நல்ல கலை சொற்கள். எந்த புத்தகத்தை எழுதினாலும் அந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்படுகிற செய்திகள் பற்றிய ஒரு கலை சொல்லாக்கம் ஒரு தனியா அந்த புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாது. அந்த கான்டெக்ட் இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த கலை சொல்லாக்கம், அப்புறம் அயல் நாட்டு அறிஞர்கள் பற்றிய குறிப்புகள், சங்க இலக்கிய பற்றிய குறிப்புகள், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியும் படிக்கிறதுக்கு, அதாவது துணைநூறு பட்டியல் இந்த வழக்கமா கொடுக்கறது போக இந்த கலை சொல்லாக்கம் இந்த மாதிரி ஒரு ஆய்வு நூல்ல வந்ததை நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா இதுல நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. டெக்னிக்கல்னா இலக்கியம் டெக்னிக் கிடையாது. சைக்காலஜி, சொசைட்டல் விஷயங்கள், சமூகங்கள் பற்றியது, உளவியல் பற்றியது, இந்த மாதிரி இருக்கு. இந்த புத்தகத்தை ரொம்ப அருமையா அச்சடித்து கொண்டிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புத்தகத்துல வந்து சக்தி ஜோதியினுடைய கவிதைகள்லையும் கூட நீங்க பொதுவா வந்து இந்த பெண்ணினுடைய மனநிலை பத்தி பேசும்போது இப்ப இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அதுவும் பெண் கவிஞர்கள் எழுதும் போது சிலர்ல இவங்க தன்னுணர்ச்சி கவிதைகளை எழுதும்போது இப்ப எழுதுனா கூட நிறைய பேர் போய் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. நீங்க போய் அது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட நண்பர்லாம் இருக்காங்க, இன்பாக்ஸ்ல போய் எவனாவது போய் அட்வைஸ் பண்ணுவான், என்ன இப்படிலாம் எழுதிட்டு இருக்கீங்க, தன்னுணர்ச்சி கவிதை எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிற போறானுங்கன்ட்டு. ஆனா சங்க இலக்கியத்துல பெண் கவிஞர்கள் வந்து தன்னுணர்ச்சி, வெள்ளி வீதியாரா இருக்கட்டும், ஔவையாரா இருக்கட்டும், அவங்க எழுதுற அந்த தனி உணர்ச்சி கவிதைகள் இருக்குல்ல, அது வந்து பினாமினல். அதனுடைய எல்லையே வேற.
இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நம்ம அதுல இருந்து சரிஞ்சு வந்து மனுஷன் காதலிக்கிறது தப்புன்னு நினைக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இடைக்காலத்துல. ஆக சங்க இலக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தன்னுணர்ச்சி கவிகளை பெண் கவிகளுடைய அல்லது பெண்ணினுடைய மொழியில் கூட சொல்லியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கே நம்ம அடைஞ்சிருக்கோமான்னு தெரியல. ஆக வந்து இந்த உளவியல் அதே மாதிரி கூற்று சங்க இலக்கியத்துல வந்து நான் விரும்பினது வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள், அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது பெண்களை பற்றி சொல்லும் போது அந்த பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். நீங்க பொதுவா வந்து ஒரு சமூகத்தில் பெண்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறாந்தா அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற வச்சுதான் ஒரு சமூகத்தை எடை போடும். இன்னைக்கு சொல்றாங்க வந்து ப்ளூ காலர் ஜாப் பார்க்குற தொழிற்சாலைக்கு போய் வேலை பார்க்குறவங்கள 100 பேர்ல 45 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு ஒரு இடையில 45 47 ஒரு இதில் படிச்சேன் நான். அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆக சங்க இலக்கியத்துல வந்து கருவாடு விற்கிறதுல இருந்து பால் விற்கிறதுல இருந்து மோர் விற்கிறதுல இருந்து நெய் விற்கிறதுல இருந்து திணைப்புணம் காக்கிறதுல இருந்து எல்லா வகையான நிலத்திலையும் உப்பு விற்கிறதுல இருந்து ஒரு பெண்களுடைய எக்கனாமிக் ரோல். மதுரை காஞ்சியில கடை வச்சிருக்காங்க, நகை போட்டிருக்காங்க, நைட்டு 12 மணிக்கு மேல கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போறாங்க அல்லது தூங்குறாங்க அல்லது டோர் டெலிவரி பண்றாங்க. அப்ப கல்லு விற்கிறாங்க. அவன் ரவுடி வந்து கல்லு குடிக்க வந்தா கூட அவன்கிட்ட பயப்படாம பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழலை வந்து சங்க இலக்கியம் முன்வைக்கிறது. இதெல்லாம் கற்பனையா பொய்யா எழுதியிருக்க முடியாது. அந்த சமூகம் வந்து நாம் வந்து திரும்பி பார்த்து அதெல்லாம் சங்க இலக்கியத்தை பத்தி நாம் எல்லாம் பேசுறது வந்து கட் அவுட் வைக்கிறதுக்காகவோ தற்பெருமை பேசுறதுக்காகவே கிடையாது. தற்பெருமை சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்கள் வந்து இன்னைக்கு சமூக காலத்துக்கு பொருந்தாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடலாம். அதுல கிடைக்கிற சமூக விளிம்பங்கள் வந்து நம்ம தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய விளிம்பியங்கள் பல இருக்கிறது. அது நமது சமகாலத்துக்கும் பொருந்துவதாக இருக்குது. அது கல்வி பரவலாக்கம் தொடர்பானது, பகிர்தல் அறம் தொடர்பானது, பெண்ணியம் தொடர்பானது, பெண்ணுரிமை தொடர்பானது. எல்லா வகையிலும் சங்க இலக்கியம் வந்து நமது சமகாலத்தினுடைய தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த தொடர்பை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் கட்டாயம் உதவி செய்யும். இதை ரொம்ப சிறப்பான முறையில் அச்சடித்திருக்கிறார்கள் NCBH நிறுவனத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து தொடர்ந்து இன்னும் NCBHக்காக ஒரு புத்தகம் எழுதவில்லை என்று அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் வந்து வாழ்த்துறை தான் ஐம் சப்போஸ் டு கிவ். ஆய்வுரை நிகழ்த்தலுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதனால நான் ஆய்வுரைக்குள்ள போகாம கொஞ்சம் நீளமான வாழ்த்துறை தான் இருந்தாலும் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறனால மிக மன நிறைவோடு கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதுலேயும் இதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே பொருத்தமானவர்கள் என்பதை நினைத்து பார்க்கும் மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். மதிப்புரையாக வழங்கிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மாண்புமிகு ஐயா அவர்களே, உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த நூலை எழுதிய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே, இந்த நூலை சிறப்பாக வெளியிட்ட NCBH நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களே, என்னோடு இந்த நூலை ஆய்வுரை செய்ய வந்திருக்கின்ற திரு முருகேசப்பண்ணியன் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய சக்தி ஜோதியினுடைய குடும்பத்தினர்களே, நண்பர்களே, உங்களையெல்லாம் இந்த இனிய வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாக சக்தி ஜோதி அவர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் தான். நூல் வெளியீடு என்றால் வெளியிடுபவர் சாதாரணமாக வெளியிட்டு வாழ்த்துறை சொல்லி சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய மேலாள் அமைச்சர் அவர்கள் நூலை படித்தது மட்டுமல்லாமல் மேம்போக்காக படிக்கும் பொழுதே அதில் உள்ள கருத்துக்களின் மீது சில கேள்விகளையும் வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள். அதே போல் சங்க இலக்கியம் என்றாலே அருள் வந்துவிடும் நம்முடைய பாலகிருஷ்ணன் சாருக்கு. இப்போ இந்த உரையில் சும்மா காந்தாரா பார்த்த படம் எஃபெக்டில் பயங்கரமாக பேசினார். அதனால் அவரும் கூட அந்த சக்தி ஜோதியுடைய அந்த நூலில் இருக்கக்கூடிய பாலையை பற்றி ஒரு கேள்வி எழுதி போனாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு நூலாசிரியர் எழுதிச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கூடன்னு அவசியம் இல்லை. அப்போ இவங்க 2 பேருமே நூலை படித்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மேலே நூலை முழுமையாக படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எப்படி கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு நூலை முழுக்க படித்தா உண்மையில இதுதான் தேவை. ஏன்னா ஒரு நூலை பற்றிய திறனாய்வுகள் வர வேண்டும். ஒரு எழுத்தாளர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. திறனாய்வுள்ள சமுதாயம்தான், திறனாய்வு செய்கின்ற சமுதாயம்தான் வளரும். அந்த வகையில் இந்த சங்க இலக்கியத்தை பற்றி வந்துள்ள
இந்த நூல் சங்க இலக்கிய ஆய்வு வரலாற்றில் மிகச் சிறந்த மிக முக்கியமான நூல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் நானும் இங்குள்ள பேராசிரியர்கள் எல்லாமே இருக்கின்றோம். சங்க இலக்கிய ஆய்வு எல்லாம் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு தமாசா ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு தவளையை எடுத்துக்கிடுவாங்க. தவளையை எடுத்துகிட்டு தவளையை பற்றிய ஆராய்ச்சி, அதில் ஒரு முன்னங்காலை வெட்டுவார், வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்லுவார். தவளை ஜம்ப் பண்ணிடும். 2வது காலை வெட்டிடுவார், முன்னங்காலை, திருப்பி ஜம்ப்புன்னு சொல்லுவார், ஜம்ப் ஆகும். திருப்பி பின்னங்காலை ஒன்று வெட்டுவார், வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்லுவார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு குதிச்சிடும். கடைசியில் 4வது காலையும் வெட்டிட்டு ஜம்ப் நம்பார், தவளையால் குதிக்க முடியல. உடனே ஆய்வு முடிவு என்ன எழுதுறாருன்னா, தவளைக்கு 4 காலையும் வெட்டியாச்சுன்னா காது கேட்காது. இதுதான் ஆய்வு முடிவு. ஆக இந்த மாதிரி தான் மொத்த ஆய்வு உலகம், கோச்சு கூட தமிழாசிரியர்கள் சங்க இலக்கியத்தில் ஆடைகள், சங்க இலக்கியத்தில் அணிகலன்கள் இப்படித்தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் சங்க இலக்கியம் என்பது ஒரு மனித உணர்வுகளை சூழல் சார்ந்து வெளியிடக்கூடிய ஒரே இலக்கியம். அது சூழல் சார்ந்த இலக்கியம். ஐயா சொன்னாங்க இல்லையா, நம்ம உலக தமிழாராய்ச்சி நிறுவனர் அவர்கள், இது ஒரு சங்க இலக்கியம் வந்து இந்திய பரப்பிற்கான ஒரு இலக்கியம், அதை மறந்துடக்கூடாது. சரி, இந்த இலக்கியத்தில் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, லேசாக தொட்டு காட்டினாங்க. எந்த ஒரு ஆய்வுமே இந்த நான் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்தை மட்டும் வச்சு பார்த்தா அதனுடைய ஆய்வு சிறப்பு அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அதை வேறு துறையோடு ஒப்பிட வேண்டும், இன்னொரு துறை பார்வையோடு பார்க்க வேண்டும். அதான் டிரான்ஸ்டிசிப்ளின் சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு வரலாற்றில் இந்த 3 விதமான ஆய்வுகளை சொல்லுவாங்க. ஒன்று வந்து இன்டர் டிசிப்ளினரி அப்படி சொல்லக்கூடிய துறையிடை ஆய்வு, இன்னொன்று வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்துறை ஆய்வு, 3வது துறை சார்ந்த துறை தாண்டி ஆய்வு டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்படிம்பாங்க. அப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றில் இது ஏன் மைல்கல் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு விதமான இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் தான். இன்டர் டிசிப்ளின் சொல்லக்கூடிய துறை சார்ந்த துறையிடை ஆய்வுகள் நிறையா வந்திருக்காங்கன்னா நிறையா வரல. யாரோ ஒரு சிலர் எழுதியிருக்காங்க. சிவத்தம்பி எழுதின நூல், அதே மாதிரி பெண்ணிய பார்வையில் எழுதின நூல்கள், இப்படி இந்த உளவியல் சார்ந்த நூல்கள் இப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த நூல் ஒரு பல்துறை சார்ந்த நூல். ஒரு பல்துறை சார்ந்த நூல்னா, இந்திய பண்பாடு இல்லை தமிழ் பண்பாட்டை விளக்க வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்தை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது, தொல்லியலை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வது, இல்லை வேறு ஆதாரங்களை எடுத்து வைத்து கொண்டு அது சங்க இலக்கியத்துக்கு சிறப்பை சொல்லுவோம். இது ஒரு வகையான பல்துறை ஆய்வு. ஆனால் இந்த நூலினுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தீம், ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை முதன்மைப்படுத்திய ஒரு சமூகம் அப்படின்ட்டு ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அதை சமூகியல் பார்வையில், மொழியியல் பார்வையில், உளவியல் பார்வையில், மானிடவியல் பார்வையில், இன்னும் அந்த இலக்கியவியல் பார்வையில் இப்படின்ட்டு பார்க்கக்கூடிய இந்த பார்வை வேறு எங்குமே வெளிவரவில்லை. இதுதான் சக்தி ஜோதி எழுதிய இது முதல் நூல், அது ஒரு முந்து நூல் என்பதில் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே போல் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டார்கள். முதல்ல இந்த சங்க ஒரு பெண் அன்று முதல் இன்று வரை ஒரே வாழ்வைத்தான் வாழ்கிறாள் அப்படின்ட்டு நான் அணிந்துரையில் எழுதியிருந்தேன். அது என்னோட வாசகம் இல்லை, சக்தி ஜோதி அவங்களுடைய வாசகம்தான். ஏன்னா சக்தி ஜோதியை பற்றி சொல்லணும்னா, ஐயா அவர்கள் கேட்ட மறுபடியும் பெண் வந்து சங்கப்பெண் ஒரு உயிர்ப்பா, இந்த 2 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. சங்கப்பெண் ஒரு உயிர்ப்பா, அது பிறகு முன்னாடி முதல்ல ஒரு பெண் என்பவள் அன்று தொற்று இன்று வரை ஒரே வாழ்வைத்தான் வாழ்ந்து வருகிறாள். இதை சங்கப்பெண் அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதுனாங்க சக்தி ஜோதி. அதில் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கெல்லாம் ஒரு நிகழ்வு தெரிஞ்சால், யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை ஒரு காய்கறி விற்கிற ஒரு அம்மா இருந்தாங்கன்னா நமக்கு அது சாதாரண நிகழ்வு, நம்ம பார்ப்போம். ஆனால் சக்தி ஜோதிக்கு அதை பார்த்த உடனே அவங்க ஒரு கவிஞர், ஒரு படைப்பாளி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே அந்த 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 பெண்ணை பார்த்த உடனே அவங்க மனசில் என்ன படுது, அது தொடர்பான சங்க இலக்கிய பார்வை என்ன இருக்குது, அதே போல் அந்த தொடர்பான மேலை கவிஞர்களோ மேலை திறனாளர்களோ என்ன எழுதியிருக்காங்க. இது வந்து சாதாரண எழுதவே முடியாது, ஒரு பறந்து விட்ட வாசிப்பு இருக்கணும். அதில் தான் சங்கப்பெண் அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுனாங்க.
அந்த நூலில் அப்படி எழுதுனாங்க. என்னன்னா, ஒரு பெண் மறுபடி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரே வாழ்க்கையை தான் எழுதுகிறாள். அப்போ அந்த 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 கட்டுரையில் ஒரு 45 கட்டுரை என்னமோ இருக்குது. அந்த 45 கட்டுரையிலையும் சமகால பெண்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள், இந்த பெண்கள் அந்த சங்க பெண் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப அந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல். அப்போ அது ஒரு பெரிய திறனாய்வு நூல், அது ஒரு முக்கியமான நூல். திறனாய்வு நூல் இதற்கு முன்னால் வெளியிட்டது. எனவே இது ஒரே வாழ்க்கையைத்தான் வாழ்கிறாரா என்பதை இது மிக ஆணித்தரமாக பல்வேறு சான்றுகள் வழியாக, சங்க சான்றுகள் வழியாகவும் சமகால சான்றுகள் வழியாகவும் நிறுவியுள்ளார்கள். எனவே இந்த இந்த அந்த கோட்டு சங்க சக்தி ஜோதியை அறிமுகப்படுத்துவதற்காக எழுதினேன். அதே போல் சக்தி ஜோதி மறுபடியும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களினுடைய மாற்று வடிவம் தான் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களுடைய மாற்று வடிவம் தான் பெண். அந்த பெண்ணைத்தான் நான் இதை கவிதையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 கவிதை தொகுதிகள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 14 கவிதை தொகுதிகளும் பெண்ணை பற்றி, பெண்ணை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்காங்க. அப்போது நீங்கள் முதல்ல இந்த நூலை பற்றி சொல்லும்பொழுது உடல், மனம், மொழி, இது சாதாரணமாக ஒரு ஆளால் எழுத முடியாது. ஐயா கூட சொன்னாங்க பேராசிரியராக இல்லை என்று. நல்ல வேலை பேராசிரியராக இல்லை. பேராசிரியராக இருந்தால் எங்களை மாதிரி ஏதோ டீச் பண்ணிட்டு பேசாமல் போயிருப்போம். இவங்க சக்தி ஜோதி, சக்திவேலுடைய மனைவி இல்லையா, இவர் நம்ம திலீபனுடைய தாய். அதே போல் சகோதரி, ஒரு 2 சகோதரிகளுடைய ஒரு மூத்தவள். அதே போல் ஒரு 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 சமூகத்தில் என்னென்ன கடமைகள் அல்லது சமூக பொறுப்புகள் இருக்குதோ அதையெல்லாம், குடும்ப பொறுப்புகளெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியவர்கள். அதை தாண்டி ஒரு திறனாய்வாளர் இருக்கார், ஒரு கவிஞர், அதற்கும் மேலே சூழலியல் ஆய்வாளர், பெண்ணியத்தை பற்றி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர். இத்தகைய பன்முக ஆளுமை இருப்பவரால் மட்டும்தான் இத்தகைய பல்துறை ஆய்வை நிகழ்த்த முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த நூல். சரி, இப்போ சக்தி ஜோதியை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ நூலுக்குள்ளே வரும். ஐயா கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு மேலே நூலுடைய ஒரு சின்ன இது இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா, இது ஃப்ளைட்டில் போகும்போது யாரும் புஸ்தகத்தை பார்க்கல அப்படின்ட்டு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். இது அவசர உலகம், யாருக்குமே டைம் இல்லை. இது சக்தி ஜோதிக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ படிக்கலையா விடு. இப்போ ஐயாவுக்கெல்லாம் தெரியும், செக்ரட்டரியாக இருந்துருப்பாங்க, அமைச்சரும் கேட்பாங்க, ஏதாவது நாங்கள் போனால் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது புல்லட்ஸாக கொடு அப்படிம்பாங்க. யாரும் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காது. அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த சூழலில் நம்ம இந்த புஸ்தகத்தை மொத்தம் வெளியிட்டோம், இதை எப்படி யாரும் படிக்காமல் போனால் என்ன இருக்கும், என்ன ஆகும்னு நினச்சிட்டு கடைசியில் இந்த புத்தகத்தை பற்றிய ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கூடிய முக்கியமான கருத்துக்களை புல்லட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு புல்லட்ஸாக கொடுத்துட்டாங்க. சரி, இந்த புல்லட்ஸ் சரியா அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு தீமேட்டிக் இது, நீ எதுவும் வேணாம், இது பின்னாடி படித்தா போதும். உங்களுக்கு ஒரு தீமேட்டிக்காக இது என்ன சொல்ல வரேன், என்ன நடந்திருக்கு, முன்னெடுப்புகள், முடிவுகள் அப்படின்ட்டு அதில் ஒரு 2-3 பக்கம். அப்போ இதை சொல்கிறனால இந்த புக்கை கடைசி பக்கம் மட்டும் வாசிக்கணும்னு சொல்லலை. இது ஒரு அவசர காலமாக இருக்கிறவங்களுக்கு இது முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 471 புலவர்கள், அந்த புலவர்களை பற்றிய ஒரு முன்னுரை, அந்த புலவர்கள் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்காங்க, அதில் எந்த கவிதையை நான் கையாண்டிருக்கேன். இது ரொம்ப நேர்மையான ஆய்வுன்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட் கோட் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லை, ஆழமான ஆய்வு. ஒரு புலவரை பற்றி சொல்லணும்னா ஒரு பாட்டை மட்டும்தான் கோட் பண்ணிட்டு போவோம். ஆனால் சக்தி ஜோதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புலவர் என்னென்ன பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு, எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு, அதில் இந்த பாட்டை நான் எடுக்கிறேன். இதுக்கு எவ்வளோ ஒரு நேர்மையும் ஒரு ஆழமான அறிவு வேணும் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது, அந்த வகையிலும் பார்க்கும்போது சக்தி ஜோதி பேராசிரியர்களை விட மிகவும் திறனாய்வாளராகவும் மிகவும் நேர்மையான ஒரு ஆய்வாளராக நினைக்கப்படுகிறார். அந்த வகையில் அவரை பாராட்டுகிறேன்.
இந்த சங்க இலக்கியம் இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன, இது ஒரு உலகமயமாதல் சூழலாச்சு, எல்லாருமே படித்து இது போயிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இன்னும் ஏன் நம்ம சங்க இலக்கியத்தை படிக்கணும்? இது எல்லாருக்குமே வரும். என்னையா திருப்பி திருப்பி சங்க இலக்கியத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஐயா மாதிரி அந்த சங்க இலக்கியத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய வேதம் மாதிரி. ஆனால் ஒரு தமிழ் இலக்கிய மாணவர்களோ இல்லை வேறு சங்க இலக்கியத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கோ இதை என்ன திருப்பி திருப்பி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு சலிப்பு வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மிக மிக முக்கியமான நூல். ஏன் முக்கியமான நூல்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த உலகமயமாதல் சூழல் ஒற்றை பண்பாட்டையும் ஒற்றை மொழியையும் முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்க்குறோம். மொழி என்றாலே ஒரு மொழி, நாடு என்றால் பண்பாடு என்றால் ஒரு பண்பாடு, இதை நோக்கித்தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த பண்பாட்டாக்கத்தில் பன்மை, பண்பாட்டு பன்மியம், மொழி பன்மியம், இந்த டைவர்சிட்டி, இதை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். இந்த டைவர்சிட்டி என்பது சொல்லக்கூடியது சாதாரண டைவர்சிட்டியே இல்லை. இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். இந்த ஒற்றை பண்பாடு ஒற்றை மொழி அது சொல்லக்கூடிய அந்த மொழி கருத்தியல்கள், அவங்க பார்க்கக்கூடிய மொழி கருத்தியல்களும் பண்பாட்டு கருத்தியல்களும் இணையானதே இல்லை, அல்லது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. நம்முடைய சங்க இலக்கிய மரபு, தமிழ் மரபு என்பது இந்த ஒற்றை பண்பாட்டிற்கு நேர் எதிரானது. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நேர் எதிரானது எப்படி சொல்லலாம்னா, ஒரு சின்ன உதாரணம், புக்கத்தை விட்டு வெளியே தான் போகிறோம். இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், வடமொழியில் பொதுவாக பெண்களுக்கு மோட்சம் இல்லை இல்லையா? பெண்கள் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது. இதில் நான் சொல்ல, அவங்க சொன்னது, எந்த ஒரு மொழியை பற்றி வரையறைகள் அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த மொழி அழியும். அதுக்கு உதாரணம் சமஸ்கிருதம். என்னைக்கு வாழ்க்கையில், அதாவது சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மொழியை பேசக்கூடாது என்று சொன்னால் அந்த மொழி வாழ தகுதி இல்லாத மொழி என்பது சங்க இலக்கிய சமஸ்கிருதத்தினுடைய அழிவு நமக்கு எடுத்துக்கிட்டும். அதே போல் பெண்களுக்கு நம்முடைய உறுதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள், அறம், பொருள், இன்பம், இந்த 3 தான் நமக்கு உறுதிப்பொருள். ஆனால் அந்த மரபில் அறம், பொருள், இன்பம், வீடு பேர். வீடு பேர் என்பது நமக்கு இல்லை. சங்க இலக்கியத்தில் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு பாடலில் மேல் உலகம் கிடைச்சாலும் வேண்டாம் அப்படிங்கிற தலைவி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மேல் உலகம் எந்த மேல் உலகம் தெரியாது. ஆனால் அந்த நிச்சயமாக வீடு பேர் இல்லை. வீடு பேரை பற்றி நம்ம இலக்கியங்கள் பேசாது. நம்ம வாழ்க்கையெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கை, சுற்றுச்சூழலோடு இயந்த வாழ்க்கை, மனித உணர்வுகளை இயக்கியப்படுத்திய வாழ்க்கை. அதுலேயும் ஒரு மேல்நாட்டு கவிஞர் சொல்லுவார், ஒரு சமூகத்தில் ஒரு சுற்றுச்சூழலை கலையாக்குகிறான் என்று சொன்னால் அந்த பண்பாடு உச்சத்தை தொட்ட பண்பாடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு பண்பாட்டு உச்சமடைந்த ஒரு சமூகத்தில் தான் இத்தகைய இலக்கியங்கள் பெற முடியும். அந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் சங்க இலக்கியங்கள். அப்போ இந்த பெண்ணுக்கான கவிதைகளை சொல்லும்போது, நமக்கு சாமி நமக்கு இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நமக்கெல்லாம் முன்னோர் வழிபாடு தான், நடுகள் வழிபாடு தான் இது. அதில் ஒரு புறநானூற்று கவிதையிலே இருக்கும், இந்த நெல்லுவித்து சொல்லக்கூடிய அந்த சாமியும் இல்லை, எங்களுக்கு கடவுள் நடுகள் தான் வழிபடணுன்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, என்னைக்கு பெண்களுக்கு வீடு பேர்களை அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த இதை அப்படியே நேர்மாறாக, அப்படியே எதிர்மறையாக கட்டுவது தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் என்ன சொன்னாங்க, பெண்ணுக்கு, அதாவது பெண் பேசக்கூடாது, ஆனால் சிலப்பதிகாரத்தில் பெண் வழக்காடுகிறாள், பெண்ணுக்கு மோட்சம் கிடையாது, பெண் சிலப்பதிகாரத்தில் நேராக கண்ணகி வீடு பேரை அடைகிறாள். இந்த எதிர்பண்பாட்டை நம்ம ரொம்ப மறந்துடக்கூடாது. எல்லாமே காலைல கூட அவர் சொன்னார், எருதுகளை பற்றி சங்க இலக்கியம் நிறையா பேசுது. ஆனால் சமஸ்கிருத இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, எருதை அந்த அவர்களுக்கு எதிரியாக பார்க்கிறது. எருமையை ஒரு சத்ருவாக பார்க்கிறது. அப்போ பாருங்க, நமக்கு எருமை நம்மோடு வாழ்வோடு இணைந்த ஒன்று, ஆனால் அந்த இலக்கியங்கள் பார்ப்பது அதை அவருடைய எதிரியாக பார்க்கிறார்கள். இதே தான். அப்போ நடுகள் நமக்கு கிடைக்காது, நமக்கு வழிபாடு, இந்த தெய்வமாக்குறதெல்லாம் அந்த வீடு பேர். அப்போ நம்மளுடைய பண்பாட்டில் இருந்தால் இந்த இதெல்லாம் அப்படியே எதிர்பண்பாட்டை கட்டமைக்கிறோம்.
அந்த எதிர்பண்பாடும் அந்த சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் வரும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, மரபுகள் என்பது எதிர்மரபுகள், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏதோ சமஸ்கிருத மரபு இருக்குது, தமிழ் மரபு இருக்குன்னு அப்படி கடந்து போகவே முடியாது. அப்போ இது ரெண்டுமே மொழியை பார்க்கக்கூடிய பார்வையில் கூட தெரியும் உங்களுக்கு. அஷ்டாத்தியாயி மிகப்பெரிய இலக்கணம்னு சொன்னாங்க. நம்ம தொல்காப்பியம் இதை நம்ம ஏன் கொண்டு போகல? பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாரு, பெரிய அளவில் ஏன் கொண்டு போக முடியல அப்படின்ட்டு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க பார்க்குறது ஒளியிலிருந்து சொல்ல எப்படி வருது, அதோட முடிஞ்சு போகுது. நமக்கு உலக பொறுமையை மொழி பொறுமையாக்கி மொழி வடிவத்தை கொடுப்பது. இவனுடைய வார்த்தை சொல்லிருந்து வேதத்தை சரியாக உச்சரிக்காட்ட பலன் கிடைக்காது. அதனால் வேதத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும். அதுக்காக எழுதுனது தான் அஷ்டாத்தியாயி. அப்போ நமக்கு சாமியே இல்லை, வேதமும் அதெல்லாம் கதை. எந்த கதையாக இருந்தாலும், எந்த ஒரு எந்த இலக்கியங்களாக இருந்தாலும், சமஸ்கிருத இலக்கியம் இருந்தாலும் புனைவுகள் தான். கடவுள்கள் தான் அவதாரம் எடுத்து வருவாங்க. ராமாயணம் மகாபாரதம். நம்ம ஆளுங்கள்லாம் மனிதன் தான் அவதாரம் எடுக்கிறான். கண்ணகி மனிதன் எப்படி தெய்வமாகறாங்க. அப்போ இந்த எதிர்பண்பாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒற்றை மொழி ஒற்றை பண்பாட்டை கட்டமைக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரி நூல்கள், ஒரு ஆய்வு நூல்கள், பெண் எப்படி உயிர்ப்பாக இருக்கிறாள், பெண் என்பவள் பிற சமூகங்களில் எவ்வாறு இழிநிலையில் வைக்கப்பட்டால் நம்முடைய சமுதாயம் எவ்வாறு பெண்ணை போற்றியது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ 271 புலவர்கள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 42 புலவர்கள் இருக்காங்களே, பெண்பால் புலவர்கள். 42 புலவர்களும் சும்மா தன்னொழிச்சி பாடலை மட்டும் பாடல, அரசனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, எதோ சொல்கிறாங்க. எத்திசை செல்லும் அத்திசை சோரை அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர்கள்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த பெண்பால் புலவர்கள் எந்த நிலையில் இருந்தாங்க, அதை சொல்லக்கூடிய இந்த நூல். அதனால் இந்த நூல் இந்த காலகட்டத்திற்கு மிக மிக தேவையான நூல். அதை சக்தி ஜோதி எழுதியிருக்காங்க. மிக மிக போற்ற வேண்டிய ஒரு செயல். அதுக்கு பிறகு இந்த பெண் எப்படி உயிர்ப்பாக இருக்கிறாள், அந்த ஐயா கேட்டாங்க. இன்னைக்கு அதை ரொம்ப எளிதாக சொன்னோம். உடல் உடல் அந்த பழைய, அதான் மானிடவியலில் எப்படி வருது, பெண்ணிய பார்வையில் எப்படி பார்க்குறாங்க, இப்படிலாம் பார்க்கும்பொழுது நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் உடல் என்பது, அதே தான் ஐயா கோட் பண்ணாங்க, கற்பு, தலைவி, பெண், இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வுகளால் மொழி வழியாக கட்டமைக்கப்படுகிறாள். பெண் என்பவள் உணர்வுகளின் வழியாக மொழியின் வழியாக ஆணுக்கான உடலாக வணைகிறார்கள் அப்படிங்கிறது அந்த தீம், அந்த ஒட்டுமொத்த நூலுடைய தீம். இது எப்படிலாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ ஆணுக்கு ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே. அப்போ ஒரு பெண் ஒரு போருக்கான தலைமகனை பெற்றுத்தருவது ஒரு தலையாய கடமை. இப்போ ஆணுக்கான வேலை என்னென்னா, பிறக்கணும், பொருள் ஈட்டணும், போர் புரியணும், இறக்கணும், இல்லையா? இந்த 3 தான். அதுக்கு மேலே என்ன ரோல்ஸ் தான் இருக்குது, காதலாம் இருக்கா, அதெல்லாம் இருக்கான். ஆனால் ஒரு பெண் தலைவியாக இருக்கிறாள், தோழியாக இருக்கிறாள், செவிலியாக இருக்கிறாள், நற்றாயாக இருக்கிறாள், கட்டுவீச்சியாக இருக்கிறாள், சூரமகளிராக இருக்கிறாள். இன்னும் இது போக ஒரு கணவனை இறந்த பிறகு அவள், இது ரொம்ப முக்கியமான விஷயம், பின்னாடி வர, கணவனை இழந்த பிறகு கைமை நோன்பு இருந்து விருந்தினரை உபசரிக்கிறாள். விருந்தினரை உபசரிக்கிறது தான் தலையாய கடமை, நடுகள் தொடுவது. ஆக ஒரு பெண் ஆணுக்கு உயிரை விடுவது நாட்டுக்காகவோ இல்லை பொருளீட்டுவதிலையோ உயிரை விடுவதுதான் மேன்மையானது. ஆனால் பெண்ணுக்கு ஆண் இறந்தாலும் அதற்கு பின்னும் இது எந்த இதில் கேட்கும், ஒரு கணவன் இறந்தாச்சுன்னா உடன்கட்டை ஏறுறது, இது வேற பண்பாடு. ஆனால் நம்மளுடைய பண்பாட்டில் கணவன் இறந்த பிறகும் நடுகளை தொழுது அடுத்த அந்த வாரிசுகளை இது பண்ணுறது. அதுலேயும் பாருங்கள், ஒரு முதல் நாள் சண்டையில் அப்பா இறந்துட்டாரு, மறுநாள் சண்டையில் கணவன் இருக்காரு, இருக்கக்கூடிய ஒரே மகனை போருக்கு ரெடி பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பதிவு. அப்போ பெண் என்பது உயிர்க்குள்ளாமல் என்னவா இருப்பா? அதே போல் இதுதான் இந்த பெண் என்பவள் நன்றாக இருக்கிறாள், தாயார், பல்வேறு பணிகள், பல்வேறு சமூக ரோல்கள். இதை எடுக்கும் பொழுது இந்த பண்பாட்டில் இன்றும் மறுபடியும் சக்தி ஜோதித்தான் சொல்லணும், சங்கப்பெண்
இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாள். இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம், நம்ம வந்து சும்மா ஆண் சமுதாயம் சொல்லலாம், பெண்ணிய பார்வையில் பார்க்குறவங்களாம் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கும் மிகவும் ஆளுமை மிக்கவர்களாக குடும்பத்தில் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட மன வலிமையிலும் இந்த ஆளுமையிலும் பெண்களே மிக நேர்த்தியாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சங்க இலக்கியம் காட்டுகின்ற பெண்ணும் இன்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் சங்க பெண் உயிர்ப்பாக இருந்திருக்கிறாள், பண்பாட்டினுடைய உயிர்ப்பாக இருந்திருக்கிறாள். இந்த காலத்திலும் அதே வாழ்க்கை தொடர்கிறது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நூலில் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டேன். இந்த நூலை பற்றி நிறைய பேசலாம், ஏன்னா இன்னும் திறனாய்வு கூட்டங்கள்லாம் இருக்கும். ஒரு சின்ன மேம்போக்காக மட்டும்தான். இந்த நூலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த கூற்றுக்களை பற்றி தமிழ் ஆய்வுகள் இதுவரை ஆராயவே இல்லை. கூற்றுன்னு சொல்லியாச்சுனாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தலைவன் கூற்று தலைவி கூற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே கூற்று நம்ம பிராகிருத இலக்கியம்னு ஒன்று இருக்குது, சத்தசாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அதை பிராகிருதத்தில் எழுதுனது தெலுங்கு சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்க்கும் பொழுது சத்தசாயியில் ஒரு வழிப்போக்கனை பார்த்து, என்னுடைய கணவன் வெளியே போயிருக்காரு, நீ கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் நிறையா இருக்கும். அப்போ இதான் சொல்கிறேன், நம்மளுடைய பண்பாடு சங்க இலக்கியம் பண்பாட்டின் உச்சத்தை தொட்ட போது எழுதிய இலக்கியங்கள், இதெல்லாம் சாதாரண இலக்கியங்கள். அப்போ இந்த பிராகிருத இலக்கியங்கள் காட்டக்கூடிய அந்த பண்பாடு எவ்வாறு தமிழ் பண்பாடு அதை விட சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த நூல் தான் உதவும். அதே போல் இந்த கூற்றத்தான் சொல்ல வந்தேன். கூற்றுன்னு சொல்லியாச்சுனாலே குருதி பூவின் குலைகாந்தட்டை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பாட்டு இந்த ஒரு வரி எதை குறிக்கும், இது என்ன இந்த மாதிரி இந்த பூ வந்து சிவப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொருவருடைய வாழ்வனுவங்களுக்கேற்ப அதை இன்டர்பிரட் பண்ணலாம். அதுதான் கூற்று என்பது ரொம்ப குளிர்த அப்படின்னு நான் சொல்லியாச்சுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏசி ஆஃப் பண்ணுவீங்க. இதில் நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினாவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த கூற்றுக்கள் சங்க இலக்கியம் முழுக்கும் கூற்றுக்கள் தான். நீ எறியும் பூவே அப்படின்னு சொல்லும்போது அந்த பூ அந்த வாசனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதில்லை, அதுக்குள்ளே வேற ஒரு பொருள் இருக்குது. அப்போ இந்த கூற்றுக்கள் என்பது உள்ளுரை இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடு தொடர்புடையது. இந்த கூற்றுக்களை பற்றி யாருமே ஆராய்ச்சி செய்யலை. இவங்க ஒரு தனி சாப்டர் எழுதியிருக்காங்க கூற்றுக்களை பற்றி. அந்த வகையிலையும் இந்த நூல் மிக மிக முக்கியமான நூலாகும். இந்த நூல் இதே போல் பல்வேறு இடங்களில் திறனாய்வு செய்யப்பட வேண்டும். சக்தி ஜோதி எழுதிய கவிதை நூல்கள்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் பாடநூலாக இருக்கிறது. சக்தி ஜோதி எழுதிய கவிதை நூல்கள். இந்த நூலும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாடநூலாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் சக்தி ஜோதி எழுதிய சங்க இலக்கியம் புத்தகம் பற்றியான ஆய்வுரை நான் நிச்சயம் நிகழ்த்த மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் யாருமே புத்தகத்தை வாசிக்கலை. என்ன வாசித்தது நானும் நண்பர் ராமமூர்த்தி தான். நீங்கள் முடிச்சிட்டீங்களா? முழுசு முடிச்ச ஆட்கள் 2 பேர் தான். அதனால் வந்து இதை பற்றியான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய மாமான தெரிஞ்சுக்கிறேன் பாலகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்களே, சக்தி ஜோதி அவர்களே, NCBS மேலாளர் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற உலக தமிழ் ஆராய்ச்சியத்தினுடைய பேராசிரியர்களே, நண்பர்களே, இப்போது எதுக்கு இந்த சங்க இலக்கியத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து பல்வேறு துறை சார்ந்தவர்களாக இருப்பீங்க, பல்வேறுபட்ட ஆட்களாக இருப்பீங்க. இந்த சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பி பார்த்துக்கணும். அதுக்கு முன்னால் நான் வந்து மறந்துடுவேன். அதனால் சக்தி ஜோதி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் பாலகிருஷ்ணனும் நானும் வந்து ஒரு சாலை மாணாக்கர்கள், ஒரே வகுப்பு 2 ஆண்டு படித்தோம். அதே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு சாலை மாணாக்கராக முனைவர் பட்ட முடித்திருக்கிறார் சக்தி ஜோதி. நாங்கள் மூவருமே எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா அதில் பாலகிருஷ்ணனுக்கு எனக்கு இன்னும் ஒரு ஒற்றுமை என்ன வந்து, ஒரு துறையில் மதுரை காமராஜர் பல்கலை தமிழ் துறையில் 78-80 தமிழ் படித்த மட்டும் பிரச்சனை இல்லை. கலைஞர் பொற்கிளி விருது, பப்பாசி விருது வந்து ஒரே சமயத்தில் வாங்கினார். அது ரொம்ப அபூர்வமானது.
இப்படின்னு நடக்க வாய்ப்பே இருக்காது. பெரும்பாலும் தமிழ் படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, ஸ்கூல் டீச்சர் அதோட முடிஞ்சு போகிறாங்க, அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. என்னுடைய செட்டுன்னு சொல்லி எனக்கு முந்தின செட்டு பிந்தின செட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த கட்டத்தில் 78 என்பது படிக்கிற காலத்திலே 2 பேருமே ஒரு சிக்கலான ஆள்கள், வாழு பையங்க, எல்லா சேட்டையும் பண்ணால். ஆனால் இந்த தொடர்ந்து வாதித்தோம். ரைட்டு. ஏன்னா அதோட ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நான் பசங்க கல்லூரியில் பாடம் நடந்து சொன்னேன், தம்பி சேட்டை பண்ணால் நல்லதுதான், நல்ல பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த சங்க இலக்கியம் பற்றியான பாடல் எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்குது. சங்க இலக்கியத்தினுடைய சக்தி ஜோதி ரொம்ப நுட்பமாக பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அதற்குள்ளே ரொம்ப ஆழமாக பல்வேறு விஷயம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வேட்டை சமுதாயம், உணவு தேடல், ஆதி சமுதாயம், வேளாண்மை, மேய்ச்சல் சமுதாயம் இப்படி சொல்கிறாங்க. இது எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பகுதி விதியாக பிரித்து விலகிட்டே போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட சங்க இலக்கியம் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கலாம். ஏதோ புலவர்கள் வகுப்பில் பாடம் நடத்துகிறாங்க, மாணவர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஏதோ 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னு அல்ல. சங்க இலக்கியம் என்பது தமிழர் வாழ்க்கையுடைய தமிழ் அடையாளத்தோட முக்கியமான விஷயம் இல்லையா? 2000 ஆண்டு இல்லை, நமக்கு இன்னைக்கு கீழடி வந்த பிறகு 2600 ஆண்டுகளாக தமிழ் இருக்குது, தமிழ் மொழி இருக்குது. இந்த தமிழ் மொழி தான் உங்களே என்னை ஒன்று சேர்க்குது, தமிழர் அடையாளமாக இருக்குது, தமிழர் பண்பாடாக இருக்குது. இந்த தமிழர் பண்பாடு இந்த 2600 குறிப்பாக சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னா இங்கே 2 விதமான மரபு இருக்குது. சங்க இலக்கியத்திலே பார்த்தீங்கன்னா வைதிக மரபு உள்ள வந்துருச்சு. என்ன, வைதிக சனாதன மரபு இருக்குது, இன்னொன்று ஆவைதிக மரபான ஜைன மதமும் பௌத்த மதமும் இருக்குது. ஆனால் தமிழருடைய மரம் என்பது தனியானது, தமிழருடைய அறம் என்பது தனியானது. ஏன்னா புறநானூற்றில் 2வது பாடலில் முடி நாகராயன் அப்படின்னு ஒரு புலவர் சொல்கிறாரு, மண் திணிந்த நிலனும் நிலம் தேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு 50 பூதத்து இயற்கை அப்படிங்கிறார். நம்ம என்ன கருத்துனா தமிழர்களாய் நமக்கு இந்த நிலம், இந்த நம் வாழ்கின்ற பூமி நிலம் 50 பூதம் தான். இந்த பூதங்கள்ல நமக்கு ஒரு வானுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேத மந்திரங்கள் நமக்கு கிடையாது இல்லையா? வேத மந்திரத்தை ஓதுகின்ற அந்த புரோகிதன் நமக்கு கிடையாது. வேத மந்திரம், வேள்வி, வேதம் ஓதுகிற புரோகிதன், இது எல்லாத்தையும் புனிதம் சொல்லக்கூடிய நம்மகிட்ட கிடையாது. நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறோம், அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே இயற்கையை எப்படி எதிர்கொள்வது யோசிச்சு பாருங்க. 2004ஆம் ஆண்டு ஒரு சுனாமி அடிச்சது, ஆழிப்பேரலை. அந்த ஆழிப்பேரலை இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை மாநகரம் கடல் மட்டத்துக்கிட்ட சில பகுதியில் தாழ்வா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ஆய்வு சொல்லுது. இன்னும் சில பேர் சொல்றாங்க 2050 ஆண்டுல கடல் ட்ரிபிளிகன் ராயப்பேட்டையில் உள்ள வந்துடும் சொல்றாங்க. நம்மளாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த ஆழி பேரலை இருக்கு இல்லைங்களா, இந்த ஆழிப்பேர் 2004ஆம் ஆண்டு அடிக்கும் போது அது எங்கேயோ ஒரு இந்தோனேசியா பக்கத்துல ஒரு தீவுல ஒரு 6.7 ரெக்டார் சில நொடிகள் தான் அடிச்சது. ஆனா நமக்கு சென்னையில வாக்கிங் போன 80 பேரை காணோம் இல்லையா? ஆனா இயற்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? இயற்கையை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயற்கையுடைய பெருங்கரணையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னை அந்த ஆழிப்பேரலை மட்டும் அது ஒரு 10 நிமிடம் நாங்கள் அந்த இந்தோனேஷியாவில் மட்டும் அந்த நிலம் அதிர்ந்திருந்தா சென்னை இருக்காது, தமிழ்நாட்டின் கடற்கரை இருக்காது இல்லை, கடல்கோள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இயற்கையை நான் எதுக்கு சொன்னேன்னா, சங்க இலக்கியம் என்பது இயற்கையை விவர வானுலகத்தை பற்றியான இல்லாத கற்பனை சொல்லக்கூடிய புனிதத்தை கட்டமைக்கிற பிரதி அல்ல. சங்க இலக்கியம் என்பது மனிதர்கள் இயற்கையை என்ன செய்ய முடியும். 2015 ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா சென்னையில், 2015 16 என்ன இருந்தது நம்ப முடிஞ்சதா? ஒரு இரவில் அவுத்தூர் திறந்து விடப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியும் அதை ஒட்டி நடந்த சென்னையை மிதந்ததை பார்த்ததுன்னா, நான் இப்போ சென்னையில் இருந்தேன். ஒரு நண்பர் கூட வந்திருக்க நண்பர் சொன்னார், பயந்து போய் நான் நைட்டை பஸ்ஸை பிடிச்சி வந்தாசிங்க போயிட்டேன் சார் அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். அப்போது இயற்கை நம்மளை எது வேணால் செய்யக்கூடிய எல்லா சாத்தியம் இருக்குது. நாம் இயற்கையினுடைய பெருங்கருணை வேணாம். இதைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுது. சங்க இலக்கியம் என்பது ஏதோ இல்லாத வானுலகத்தில் இருக்க மனிதர்களை அழித்து போவதில்லை. இப்போ தமிழருடைய அறம், நமக்கு ஒரு அறம் இருக்குது. இந்த அறத்தை என்ன சொல்லுது? இப்போ சக்தி ஜோதியுடைய இந்த சங்க இலக்கியம் பற்றியது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு, மீண்டும் மீண்டும் நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா? நீங்கள் இந்த பிரதிகளை வாசிப்பதன் மூலம் நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிறோம். சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோம். சிலப்பதிகாரத்தை பற்றி நண்பர் ராமூர்த்தி சொன்னார். நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு அரசியல் பேசாமல் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறான். புறநானூறு முழுக்க அரசியல், அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ சிலப்பதிகாரத்தை பல்வேறு விதமான வாசிப்பு இருக்குது.
இப்போ மகாபாரதம் இருக்கு. மகாபாரதத்தை ஏன் வாசிக்கிறா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, மகாபாரதம் திரும்ப திரும்ப வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடையும் வைதிக சனாதனத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கு பல்வேறு வழியில். ஏன்னா வேதத்தை நீ வாசிக்கக்கூடாது, வேதத்தை நீ சூத்திரன் 4ஆம் ஜாதி வாசிச்சேன்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின்னு சொல்லிட்டான் மனு தர்மத்தில். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, பொதுமக்களுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போறதுன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் வச்சு திரும்ப திரும்ப உள்ள நுட்பம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரதம் ராமாயணம் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரதிகள் வந்து ஒரு மனிதருக்குள்ள ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரம கோட்பாடை வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு வலியுறுத்திட்டு இருக்கு. ஆனால் தமிழ் மரபு என்ன, தமிழர் அடையாளம் என்னன்னா, நீங்கள் சிலப்பதிகார காலகட்டத்தில் கண்ணகி ஒரு பெண். கண்ணகி வந்து நான் ஏற்கனவே கூட்டங்களை சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கலாம். கண்ணகி வந்து ஒரு வணிக குலத்தை சேர்ந்த ஒரு சராசரியான பெண். அந்த பெண் வந்து கணவனை இழந்தவர், கைமன், விதவை, விடோ. ஆனால் அவர் என்ன செய்கிறார், இளங்கோடியன் பத்தினி கடவுளாகிட்டார். இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்றோமா இல்லையா? நானே 2-3 ஆண்டுகளை கடந்த 2-3 ஆண்டுகளாக வந்து அந்த குமுளி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்களாதேவிகளுக்கு ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருக்கேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, சுத்தமாக கிடையாது, 10-12 வயசுலேருந்து. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா இந்த வட்டம்ல ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. மலையாளிகள், தமிழர்கள் எல்லாரும் போய் வந்து அந்த குமுளியில் இருக்கக்கூடிய மங்களாதேவிகளில் போய் கண்ணகி வழிபடுறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விதவியான ஒரு பொண்ணை வழிபட முடியுமா? வழிபடுவோம். நம்மளுடைய குலதெய்வங்கள் நல்லதங்கால தொடங்கி நம்ம மரபுல வந்து எல்லாமே வந்து பெண்ணை வந்து நம்ம வந்து கணவன் இழந்த பெரிய விஷயம் இல்லை. அதை கணவன் இழந்த பிறகு கூட நிறைய குலதெய்வங்கள் வந்து நாட்டுப்புற தெய்வங்கள் பூராமே நம்மகிட்ட வந்து வழிபட்டுருக்கோம். ஆனால் வைதிக மரபு இப்படி செய்யுது. ஆனால் வைதிக மரபு என்ன செய்யும்னா, நான் திரும்ப இருக்காரு நம்மளுடைய அமைச்சர், இருந்தாலும் நான் சொல்லிதான் நடந்தது தானே, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஒரு அரசாங்கம் வந்து 22,000 கோடி செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுது. அந்த கட்டடத்துக்குள்ளே போய் யாரோ உள்ளே போகிறான், சாமியாரெலாம் உள்ளே போகிறான். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகளாகிய முதல் குடிமகளாகிய குடியரசுத் தலைவர் உள்ளே போனாங்களா அந்த அம்மா? போனால் என்னன்றது, ஏன் போகல? அது வைத்திய சனாதனம். ஆனால் நம்ம இன்னைக்கு கண்ணகியை வந்து தெய்வமாக வெளியே விட்டுருக்கோம். நாட்டரசங்கோட்டையில் இருக்கக்கூடிய கண்ணாத்தால் வந்து கண்ணைன்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய மரபுல இருக்கும். இலங்கையில் வழிபாடு இருக்கு. இப்போ தமிழருடைய மரம் வந்து தமிழர்கிட்ட வந்து இந்த மேல் கீழ் வர்ணாசிரம கோட்பாட்டை நம்மகிட்ட அறம். தமிழர் வந்து வாழ்க்கையில் ஆரம்பம் இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சிலப்பதி சக்திஜோதி எழுதிய இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாசித்து தான் பார்க்கணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம பேராசிரியர் சொன்னால் கூட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவங்க தெளிவாக வந்து சக்திஜோதி வந்து மானுடவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாட்டுப்புறவியல், என்ன நடந்தது, வரலாற்றை இப்படி மீட்டு உருவாக்குது, ஏங்கல்ஸுடைய குடும்பம், அரசு, தனிச்சொத்து ஆகியவற்றின் தோட்டம் தொடங்கி பல்வேறு விதமான பக்தோஜல பாரதி எழுதிய மானுடவியல் எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிறாங்க. வாசித்து இந்த பிரதியை வந்து அவங்க இன்டர்பிரட் பண்ணுறாங்க. சங்க இலக்கிய பிரதி என்பது வெறுமனை படித்து கொண்டு கழட்டி தூக்கி போடக்கூடிய பிரதி இல்லை. ஒரு 2000 ஆண்டுகள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற தமிழ் பண்பாட்டினுடைய தமிழர் மரபினுடைய நீட்சியாக விளங்குகின்ற சங்க இலக்கியத்தை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களும் போராட வேண்டியிருக்கு இல்லையா? நம்மளுடைய வந்து இந்த வைதிக மரபுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் நாம் நமக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம்தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வந்து அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து அவங்களோட தீசிஸை வாங்கி வாசிச்சாலும் முதல் வாசித்து நான் தான் வாசித்து பார்த்தேன். அவங்களோட ஆய்வேடை வாசிச்சுட்டு ரொம்ப நல்லா அருமையாக வந்துருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணினா ரொம்ப செம்மையாக வருங்க, அவங்களும் செம்மையாக எழுதியிருக்காங்க. இது வந்து இதை முன்பகுதி முழுக்கவே வாசிக்கலாம். பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூற்று அதை பற்றிலாம் தொல்காப்பியரை பற்றிலாம் நமக்கு கவலை வேண்டியதில்லை. முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசிக்கும் போது சங்க இலக்கியம் என்பது நமக்கு வந்து ஒரு முக்கிய இது நம்ம நண்பர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி சங்க இலக்கியமும் திருக்குறளும் நமக்கு 2 விதமான முக்கியமான பிரதிகள். இந்த பிரதிகளை யாரோ ஒருத்தங்க பேராசிரியர் மட்டுமோ இல்லை, யாரோ ஒருத்தங்க கையில் வச்சுருக்காங்கல்ல, நாம் தமிழர்களாகிய நாம் பெருமை அடையலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 41 பெண் கவிஞர்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. கிரேக்கத்தில் சொல்கிறாங்க, அவங்க 2000 ஆண்டுக்கு முன்னால் கிரேக்கத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் அங்கே இவ்வளோ பெண்கள் இல்லை. ஏன்னா தாய்மால் அரவாணன் ஒரு அம்மா இருக்காங்க பேராசிரியர், அவங்க மகுடு முன்னிலைன்னு புத்தகம் போட அந்த புத்தகத்திலே சொல்கிறாங்க. அப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை மதிக்கக்கூடிய, பெண்ணை போற்றக்கூடிய, பெண்ணை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய, இயல்பாக கருதக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. இந்த போக்கை வந்து நம்ம என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும். பெண்ணை வெறுமன பொருளாவோ ஒரு போக பொருளாக இருக்கின்ற இந்த இடத்துல தான் வந்து சங்க இலக்கியம் பற்றியான மிக நுட்பமான ஒரு விரிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க.
நண்பர்கள் இங்கே வந்திருக்கவங்க குறைந்தபட்சம் இந்த அழகா செம்மையா வெளியிட்டிருக்கின்ற இந்த நூலை வாசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் சங்க இலக்கியம் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவிஞர் சக்தி ஜோதியை வந்து முக்கியமான எழுதியிருக்கார். அவரை பற்றி இன்னும் ஒரே விஷயம் சொல்லணும்னா, அவர் 14 கவிதை தொகுதி எழுதியிருக்கார். அவர்கிட்ட இருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பெண் கவிகள் வந்து ஆணை எதிரியா வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆணும் பெண் எதிரியா இருக்க வாய்ப்பு இல்லை. பைனரி, எதிரிணை. இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட 2 பேருமே வேற வேறு தான் இல்லையா? வேற வேறு தான், இது எதிரி கிடையாது. அப்போ ஆணும் பெண் இதில் அவங்க எழுதிய 14 கவிதை தொகுதியில் வாசிச்சிருக்கேன். அவர்கள் சங்க ஆணையும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டிய சமூகத்தினுடைய விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அவருடைய பாடலும் சரி, அவருடைய மொழியும் சரி, இந்த சமூகத்தை பற்றியான அவருடைய அக்கறையும் சரி மிக நுட்பமானது, தேவையானது. அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து அவசியம் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த புத்தகத்தை முழுக்க வாசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வாசு மாணிக்கத்துடைய தமிழ் காதலையோ, சுப்புரெட்டியாரா தொல்காப்பியங்காட்டு வாழ்க்கையோ, நாவல சோமசுந்தரபாண்டிய பொருள்பதையா புத்துறையோ, எங்களுடைய பொருளாதார ஆராய்ச்சியோ இல்லை வாசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்காது. ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் இவ்வளவு பாட்டில் பூரா பாதிச்சு பாட்டோட பொருளை புரிஞ்சு அதுக்கு வந்து நேரம் இருக்காது. இன்றைய வாழ்க்கையில் எல்லாரும் கையில் ஒரு மொபைலை வச்சு ஷார்ட் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சிரிக்கிறீங்க? ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்தோம்னா உட்காந்துருக்க 22 பேர் மெட்ரோ ட்ரெயினாலும் சரி, இந்த பறக்கிற ரயிலாலும் சரி, எந்த ரயிலாலும் சரி, உட்காந்துருக்க 29 பேரில் 28 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள் நான் பார்க்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன், கையை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். என்னடா இவ்வளோ பேர் நான் பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தான் உட்காந்துருக்கேன். ஆனால் என் கையை வந்து எடுத்து பார்த்துருவோம்னு தோணுது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நான் கிண்டலுக்கு சொல்லலை, 2 இளம் ஜோடிகள் உள்ளே வர்றாங்க. ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டே உள்ளே வந்து உட்காடுறாங்க. உட்காந்து 2 பேரும் அந்த பொண்ணு அழகாக தானே இருக்கா, நல்லா ஹேண்ட்ஸமாக தானே பார்க்கலாம்ல, அவங்க ஆளுக்கு ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்னன்னா வெர்ச்சுவல் உலகம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு சொந்தமான சுயமான அசலான கருத்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவன் தான் உருவாக்கிட்டு இருக்கான். நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 24 hours பிரேக்கிங் நியூஸ் பார்த்தா விளங்குமா நாடு? என்ன எப்படி நீ 24 hours பிரேக்கிங் நியூஸ் வரும்? ஒரு மழை பெய்யுதுங்க, கொஞ்சம் மழை கொஞ்சம் தாங்க பெய்யுது. மதுரையில் வந்து 3000 கண்ணாடி தான் தனியாக போயிட்டு வைகையில் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஏதோ பயங்கர பீதி மாதிரி கிளப்புறாங்க. எனக்கு தெரிய வைகையில் வந்து 79ஆம் வருஷம் 72,000 கண்ணாடி தண்ணி போயிருக்கு. யாரும் எந்த பதட்டமும் இல்லை. இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சா எவ்வளோ வைக்க தூக்கிட்டு போய் கேட்குறாங்க, அவன் ரொம்ப மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா நான் நீ எதுக்கு வண்டியில் மழை பெஞ்சா வீட்டில் ஒதுக்கி நில்லு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் நானிலம் சார்ந்தவர்கள். சங்க இலக்கிய மரம் என்பது குறிஞ்சி முல்லை மரத பெய்தல் பாலை, இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. நமக்கு மழை எதிரி இல்லை. மழை காலத்தில் மழை பெய்யுதுங்கிறா, வெயில் காலத்தில் வெயில் அடிக்குதுங்கிறா, குளிர் காலத்தில் குளிர் அடிக்குதுங்கிறா. இப்படி தொடர்ச்சியாக நியூஸை பார்த்தீங்கன்னா நமக்கான கருத்து இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது இல்லை நமக்கான மரபு அல்ல. தமிழர் மரபு என்பது சக்தி ஜோதி சொல்லுகின்ற, இவரை போன்ற ஆய்வாளர் சொல்லுகின்ற நம்முடைய மரபில் வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம திரும்ப வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு சங்க இலக்கியத்தை கொண்டு போகணும். என்னை கூட கேட்டால் சங்க இலக்கியத்தை கார்ட்டூனாக போட்டு கூட கொடுத்தலாம் கூட நினைப்பேன். நம்ம குழந்தைகள் கொண்டு போகணும். இல்லாட்டி அப்படி யாரும் நமக்கு மட்டுமா இல்லை. ஏன்னா சங்க இலக்கியம் என்பது கடந்த காலத்தில் நடந்த மிக உன்னதமான நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயத்தை நாம் 2000 ஆண்டு கடத்தி செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம். இந்த பணியில் தான் வந்து நம்மளுடைய கவிஞர் சக்தி அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கார். இந்த நூலை பற்றி ஆய்வுரை சொல்வது என் நோக்கமல்ல. நான் வந்து சில கருத்துக்களை சொன்னேன். நன்றி. வழக்கமாக ஏற்புரைக்கு எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க, மனசுலேருந்து தான் பேசணும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம்தான் எனக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பொதுவாக செவ்வியல் இலக்கியங்களை அந்தந்த மொழியில், தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அமைஞ்சிருக்கும் இந்த உலகம் முழுக்க. லத்தீன், கிரேக்கம், சீனம் இந்த மாதிரியான மொழிகளில் அதில் தாய்மொழியிலே பிறந்தவங்களுக்கு அந்த பேர் கிடைச்சிருக்கும். அப்படியான ஒரு பேர் பெற்றவர்கள் தான் தமிழர்கள். தமிழ் மொழியில் பிறந்து தமிழ் மொழியில் பேசி படித்து அந்த பெருமிதத்தை வந்து என்னோட பெருமிதமாக, தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை என்னோட அடையாளமாக நான் ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலகத்தில்
என்னுடைய இந்த புத்தகம் வெளியிடப்படுவது அப்படிங்கிற ஒரு பெருமையோடையும் நெகிழ்ச்சியோடையும் நான் இங்கே நிற்கிறேன். இங்கே நான் நிற்கிறேன்னா அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை தான். அதனால தான் ஒரு சின்ன தயக்கத்தோட பேசுறதுக்கான விஷயங்களை எழுதிட்டு வர வேண்டியதாக இருந்தது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு ப சிதம்பரம் ஐயா அவர்கள், அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறையா எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம், அவர் அரசியல் தலைவராகவோ சட்ட வல்லுநராகவோ பொருளாதார அறிஞராகவோ மட்டும் இல்லாமல் இளம் வயதிலிருந்து தமிழ் ஆங்கிலம் என்ற 2 மொழியிலும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு இலக்கிய சிந்தனை அமைப்பை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பல்வேறு அரசியல் செயல்பாடுகள் அல்லது நிர்வாக செயல்பாடுகளுக்கு மத்தியில் கூட தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய இலக்கிய வாசிப்பை விடாமல் கைவிடாமல் வைத்திருக்கிறார். அவருடைய தாயார் லக்ஷ்மி அம்மாளுடைய பெயரில் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய வளாகத்தில் ஒரு நூலகம் அமைத்திருப்பது முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் எழுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பை இலக்கியத்திற்காக தொடங்கி அந்த அமைப்பின் வழியாக கைப்பிரதியாக வரக்கூடிய முதல் அந்த கதைகளை, நாவல், அதை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் அதற்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்து, இந்த பணமோ பரிசோ முக்கியம் அல்ல, அந்த படைப்பாளியை படைப்பின் வழியாக சமூகத்திற்கு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய இந்த நூலை வெளியிடுவது என்பது உண்மையில் பெருமையும் மகிழ்ச்சியும் உடையதாக இருக்கிறது. ஆர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அவர் முதலாக என்னை அவர் அழைத்து பேசும்போது சங்கப்பெண் கவிதைகள் நூலை வாங்கி கையில் வைத்து கொண்டு தொலைபேசியில் அழைக்கிறார். அதன் பின்புதான் அவரை பற்றி அங்கங்கு படிச்சிருந்தா கூட கவனம் கொடுத்து பார்க்க தொடங்கினேன். தமிழிலேயே தேர்வெழுதி முதல் தேர்விலேயே தகுதி பெற்று இந்திய ஆட்சி பணியில் அமர்கிறார். தமிழில் விருப்பம் கொண்டு எழுதியவருக்கு தமிழ் பேச வாய்ப்பே இல்லாத அல்லது மிக மிக குறைவான வாய்ப்புள்ள மாநிலத்தில் ஒரிஷாவில் பதவி. அவருடைய பணிக்காலம் முழுக்க அவர் ஒரிஷாவில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை முடிச்சுட்டு சரி ஓய்வு கிடைச்சிடுச்சு வந்துடலான்னா அப்போ கூட அவரை அந்த மாநிலம் அனுப்பி வைக்கல. இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொடுத்து மாநில பொறுப்பில் இன்னும் கொஞ்ச நாள் சில வருடங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டம் அவருக்கு உண்மையிலே ஒரு மிக முக்கியமான காலமாக தான் பார்க்கணும். அதனால தான் அவர் சிந்து வெளியை தேடி போனாருன்னு சொல்லலாம். அவர் இங்கே இருந்திருந்தா கூட அவர் அவ்வளோ தேடி இருப்பாருன்னு தெரியுது. ஏன்னா அந்த நிலம் சார்ந்த அந்த பயணங்களை, மண் ஓடு சார்ந்த மண் புதைவுகளை அவர் தேடி தேடி எடுத்திருக்கிறாரு. அப்படி தொடர்ந்து ஒரு சிந்துவெளி ஆய்வாளராகவும் சங்க இலக்கியத்தின்பால் விருப்பம் கொண்டு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதை ஒரு பயணமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அவர் என்னுடைய இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கியதற்கு என்னுடைய நன்றி. அப்புறம் நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, எனக்கு பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி காலம் தொடங்கி மிக குறைந்த காலமே கல்லூரிக்கு சென்றிருந்தேன். ஒரு 4 மாதத்தில் திருமணத்தை முன்னிட்டு கல்லூரி படிப்பை இடைநிறுத்த வேண்டிய கட்டாயம். ஆனால் கல்லூரி படிப்பை இடைநிறுத்திட்டேன் அப்படிங்கிற அந்த துயரம் எனக்கு வரவிடாமல் என்னுடைய கணவர் சக்திவேல் தொடர்ச்சியாக என்னுடைய கல்வியை இளநிலை, முதுநிலை, அதை இளநிலை நிறைஞர் அப்புறம் முனைவர் பட்டம் வரைக்கும் அவர் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர். கூடவே என்னுடைய மகன் திலீப் குமார், மகள் காவியா, என்னுடைய சகோதரி ஜெயா, ஒவ்வொருவருக்கும் நான் படித்து முடித்து இந்த இடத்தில் நான் நிற்பதில் மிக முக்கியமான பங்கினை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும்
ஆனாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை உண்டு. கல்லூரிக்கு சென்று நேரடியாக பேராசிரியர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்டு குறை நிறைகளை கேட்டு தெரிந்து அந்த நேரடி வழிகாட்டுதலில் நான் படிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை எனக்கு எப்போதுமே உண்டு. நான் அறிந்த பெண்களிடம், நான் அறிந்த ஆண்களிடம் கண்டிப்பாக கல்லூரி படிப்பை முடிக்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக நான் செயல்படுவதன் காரணமும் கூட அதுதான். இந்த சூழலில் நான் அஞ்சல் வழி கல்வியாக கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னை கவிஞராக அறிந்த முனைவர் சே சாரதாம்பாள் அவர்கள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர், துறை தலைவர், உங்களுடைய கவிதைகள் அத்தனை கல்லூரிகளிலும் பாடத்திட்டத்தில் இருக்குது, நீங்க ஏன் சங்க இலக்கிய விருப்பம் கொண்டவர் ஒரு ஆய்வினை செய்யக்கூடாது என்று முதல் சொல்லை விதையாக என் மனதில் விதைத்தவர். அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய ஆய்வை நான் மேற்கொள்ளும் போது எனக்கு எழுந்த ஐயங்களை நான் தீர்த்து கொள்வதற்கு ஒரு குருவாக செயல்பட்டதில் முனைவர் ராமசாமி அவர்களுக்கும் நண்பர் முருகேச பாண்டியன் அவர்களுக்கும் முனைவர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நேரடியாக சென்று படிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு குரு தன் மாணவியை வழிப்படுத்துவது போல ராமசாமி ஐயா அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் முருகேச பாண்டியன் அவர்களும் பல நிலைகளில் என்னை வழிப்படுத்தியதுண்டு. அதே காலகட்டத்தில் சங்க இலக்கியத்தில் நான் கொண்டிருந்த விருப்பத்தை அறிந்து குங்குமம் தோழி தொடரில் ஒரு குங்குமம் தோழி பத்திரிகையில் தொடராக எழுதுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நண்பர் வள்ளிதாசன் அவர்கள் வழங்கினார். இந்த இரண்டும் ஆய்வு நோக்கில் சங்க இலக்கியத்தை பார்ப்பது ஒரு பக்கமும், மற்றொரு பக்கத்தில் இந்த சங்க பாடல்களை ஆய்வாக பார்ப்பது அல்லாமல் சமகாலத்தோடு ஒப்பிட்டு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பினை, பொதுமக்கள் வாசிப்பிற்கான வாய்ப்பினை வழங்கிய போது இந்த இரண்டுக்குமான குழப்பங்களிலிருந்து நான் என்னை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு பல படிநிலைகளில் உளவியல் ரீதியாக பாடல்களை அணுகுவதற்கு கவிஞரும் நண்பரும் பாடலாசிரியருமான பழனி பாரதி அவர்கள் எனக்கு நிறைய வகைகளில் உரையாடி வழிகாட்டி இருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நூலை மிகுந்த தயக்கத்தோடு புத்தகமாக்குவதற்கு, ஆய்வேற்றினை புத்தகமாக்குவதற்கு பயந்து கிட்டத்தட்ட ஒரு 2017 பத்திரமா வச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் நண்பர் முருகேச பாண்டியன் அந்த ஆய்வேட்டினை வாங்கி படித்து ஒரு பொது வாசிப்பிற்குரிய நல்ல புத்தகமாக இது வரும், நீங்க கண்டிப்பாக புத்தகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஆய்வுக்குரிய இடங்கள் இருக்கிறதோ, அதாவது பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கான சில இடங்களை நீக்க சொல்லி செம்மைப்படுத்துவதற்கு என்னை வழிப்படுத்தினார். அப்படி வழிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நான் எழுதியதை 2ஆம் முறை மறுபடியும் வாசித்து அந்த பக்கங்களை ஒரு 165 பக்கம் ஆக்கினதை நான் மறுபடியும் ஒரு 400 பக்கத்துக்கு கொண்டு வந்து நீட்டும் போது கூட பொறுமையாக வாசித்து அதற்கு ஒரு முன்னுரை எழுதி வாழ்த்துறை, இன்றைக்கு இங்கு ஒரு ஆய்வுரையாக வாழ்த்துறையும் வழங்கி சென்றிருக்கக்கூடிய நண்பர் முருகேச பாண்டியனுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். சங்கப்பெண் கவிதை நூலை எழுதும் போது இந்த கூற்றுக்களை விளக்கி நான் வாசிப்பதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்த ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்திற்கும் ஒரு முன்னுரையை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இங்கு இந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வுரையை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்க பெண் கவிதை நூலுக்கு மட்டுமல்ல, இந்த சங்க இலக்கிய ஆய்வுக்கும் கூட விருப்பத்தோடு நான் மிக நீண்ட காலம் சங்க இலக்கியத்தின் மீதான வாசிப்பினை கைகொண்டிருப்பது, அல்லது உலக இலக்கியங்கள் அல்லது சமகாலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அல்லது கவிதைகள், இப்படி பல விஷயங்கள்ல என்னுடைய அந்த வாசிப்பு சார்ந்து நான் இருப்பதற்கு ஒரு அவசியம் எனக்கு இருந்தது. நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா, என்னுடைய திருமணத்திற்கு பின்பு வழக்கம் ஒரு 13-14 ஆண்டுகள் என்னுடைய ஊரை விட்டு, என்னுடைய கிராமத்தை விட்டு அத்தியாவசிய காரணங்களை தவிர வேறு எதற்காகவும் பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை எனக்கு உண்டு. நான் பலரிடம் சொல்வதுண்டு, ராமாயணம்
மகாபாரதம் இரண்டிலும் பெண்களுக்கு ஒரு 13 14 வருடம் காட்டுல இருந்தாங்க, நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த காலகட்டத்துல நான் எதை கைப்பற்றி கொண்டு பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொன்னா, நான் வாசித்த புத்தகங்களின் வழியாக அகவழி பயணமாக நான் மேற்கொண்டதுதான் இன்றைக்கு கவிதையாக, கதையாக அல்லது உரைநடையாக ஒரு ஆய்வு நூலாக கொண்டு வந்து உங்கள் முன்பாக என்னால் நிற்க முடிந்திருக்கிறது. எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து செல்வதற்கும் இந்த சங்க இலக்கிய வாசிப்பு எனக்கு கை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. இதை தவிர சங்க இலக்கிய வாசிப்பு அல்லது ஆய்வின் வழியாக நான் அடைந்த அல்லது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்பது என்னவென்றால், 474 புலவர்கள் சங்க பாடல்களை எழுதியிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அது இன்னும் கூடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு பெயர் தெரியவில்லை என்று இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 45 பேர் பெண்பார் புலவர்களாக அறியப்பட்டிருக்கிறது. அந்த 45 பெண்பார் புலவர்கள்ல கோப்பெரும்பெண்டு, ஆதிமந்தி, பாரிமகளிர் இந்த 3 பேர் மட்டும்தான் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மீதி அத்தனை பேருமே எளிய குடும்பத்தை சேர்ந்த சாதாரண பெண்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் உலகம் முழுக்க இருந்த இலக்கியங்களில் கிரேக்கமோ, லத்தீனோ அல்லது சீனமோ இல்ல சுமேரியனோ எந்த மொழியில் எழுதப்பட்ட படைப்புகளிலும் பெண்கள் எழுதினார்கள். அந்த மொழியில் எழுதிய பெண்கள் சாதாரண குடியை சேர்ந்த பெண்கள் அல்ல. அவர்கள் அத்தனை பேரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அல்லது துறவிகளாக இருந்தவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் எழுதினார்கள். அந்த வகையில் ஒரு எளிய குடியை சேர்ந்த பெண்ணாக, ஒரு எளியவளாக நான் கவிதைகளை எழுதி கொண்டிருப்பதை மதித்து என்னுடைய அழைப்பினை ஏற்று, சென்னை என்னுடைய ஊர் இல்லை, நான் மதுரையைச் சேர்ந்தவன், ஆனால் என்னுடைய அழைப்பினை ஏற்று இத்தனை பேர் இங்கு கூடியிருப்பது என்னை உண்மையிலே ஒரு நெகிழச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் நான் எழுதி முடிச்சுட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்தே நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியா எப்ப கவிஞர் முடிப்பீங்க புத்தகத்தை அப்படின்னு கேட்பாங்க. அந்த எப்ப கவிஞர் முடிப்பீங்கிற அந்த கேள்வியே என்னை தொடர்ந்து அதை ஊக்கப்படுத்திட்டே இருந்தது. 2 முறை புத்தகத்தை மெய்ப்பு பார்ப்பதற்கு உதவிய முருகேச பாண்டியனும், நியூ சென்சுரி புத்தக நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் மிக பொறுமையாக, நான் எத்தனை முறை அனுப்பி இதை மாற்றணும்னு சொன்னா கூட அத்தனை முறையும் பொறுமையாக எனக்கு இந்த புத்தகத்தை செம்மைப்படுத்தி உதவிய அத்தனை பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை மிக நேர்த்தியாக அட்டைப்படத்தை நான் கேட்ட விதமாக இந்த விதமாகத்தான் வரணும்னு சொல்லி நான் சொல்லும்போது தோழர் சந்தானம் அவர்கள் மிக பொறுமையாக அதை நான் கேட்ட விதமாக ஒவ்வொரு முறையும் மாற்றி அதை உருவாக்கி தந்தமைக்காகவும், இந்த நிகழ்ச்சியை மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்து கொடுத்தமைக்காகவும் தோழர் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர்ல அப்படிங்கிறது எனக்கு அந்நியமான ஊரும் கிடையாது. எனக்கு ஒரு வகையில என்னுடைய மகனும் மகளும் படித்த மிக நீண்ட காலம் அவர்களுக்கு இது சொந்த ஊர் போல இங்கு இருந்திருக்கிறார்கள். இந்த ஊர்ல நிறைய இடங்களுக்கு அலைஞ்சு வெளியில போறதுங்கிறது அவ்வளோ கடினமானது. அந்த சுமையை எனக்கு நீக்கி நியூ சென்சுரி புத்தக நிலையத்தில் இருக்கக்கூடிய தோழர் தனசேகர் அவர்களும் உடன் பயணித்து இந்த அத்தனை பேரையும் அழைப்பு கொடுத்து இதை ஒழுங்கு செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மேலும் என்னுடைய மகனுடைய நண்பர்களும், மகன் திலீப் குமாருடைய நண்பர்களும், மகள் காவியாவினுடைய தோழிகளும் நண்பர்களும் அவர்கள் குடும்பத்தோடும் இங்கு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. கணவர் சக்திவேல் இங்கு வர இயலாவிட்டாலும் கூட அவருடைய சார்பாக அவருடைய நண்பர்கள் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. முகநூலில் அழைப்பை பார்த்த உடனே நாங்கள் இதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பத்தோடு தெரிவித்து தொடர்ச்சியாக இங்கு பலரும் வந்திருக்கிறாங்க. பேராசிரியர்கள் ரவிக்குமார் போல இங்கு பாண்டிச்சேரியிலிருந்து இப்படி பல இடத்திலிருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. சங்க இலக்கிய வாசிப்புங்கிறது கவிதைகள் மட்டும் இல்லை, இது இந்த புத்தகத்தில் நான் பேசினபடி
பெண் அப்படிங்கிறது பெண் மட்டும் இல்லை, பெண் ஆண் இருவருமே மொழியின் வழியாக கருத்தியல் ரீதியாக கட்டமைக்கப்படுகிறோம். இந்த மொழியின் வழியாக ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த மொழி உருவாக்கத்திற்கு பின்பு பேச்சு மொழியாக பெண்ணின் கையில் இருக்கும்போது அந்த மொழி ஒரு விதமான செயல்பாடாகவும், எழுத்து மொழியாக ஆணின் கையில், ஆண்கள் தான் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் பல்வேறு அது சார்ந்த காவியங்களையும் காப்பியங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போது உருவாக்கப்பட்ட பல சிந்தனைகள் அல்லது கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எவ்விதமாக இருந்தது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து இது ஒரு பெண்ணாக இது ஒரு பார்வையை பார்த்துருக்கிறேன். ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ஒரு நல்ல கேள்வி. அதே போல் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் கேட்டாங்க. நான் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 4 நிலம் அப்படிங்கிறத எடுத்து 5வதாக இருக்கக்கூடிய பாலைங்கிற நிலத்தை எப்போதுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்மக்கிட்ட 5 திணை, நிலம் 4, 5 திணையில் 5வது திணையில் இருக்கக்கூடிய உரிப்பொருள்ங்கிறது பிரிவும் பிரிவின் நிமித்தமும். எந்த யாரெல்லாம் பிரிவு குறித்த துயரை அனுபவிக்கிறார்களோ, துயர்படுகிறார்களோ, அதுவெல்லாம் பாலை திணை. அந்த வகையில் யார் மனதிலெல்லாம் அன்பில்லாமல் வற்றி போகிறதோ அந்த நிலம் பாலை நிலம் என்பதாக ஒரு மாய நிலத்தை நான் ஒரு கவிஞராக கற்பனை செய்து கொள்கிறேன். இது இப்போதும் எனக்கு பாலை என்பது மாய நிலம்தான். ஆய்வாளராக சங்க இலக்கியத்தை அணுகுவது வேறு, கவிஞராக ஒரு நிலத்தையும் அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் அணுகுவது என்பது வேறு. அப்படியான இருவேறு மனநிலையோடு சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நான் வாசிக்கவும் எழுதவும், என்னோடு உடன் பயணிக்கக்கூடிய, என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த சுலோச்சனா அவர்களுக்கும், என்னுடைய முனைவர் சுலோச்சனா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் இந்த அவையில் இருக்கக்கூடிய இந்த அறிஞர் சபையில் இத்தனை உயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மத்தியில் என்னுடைய நூலை மிக மதிக்கத்தக்க ஒரு நூலாக பாராட்டி பேசியது உண்மையிலே கொஞ்சம் கூச்சமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நன்றியை ஏற்புரையை கொடுத்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நியூஸ் செஞ்சுரி புத்தகம் சார்பாக நன்றியை வணக்கம் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.